முதலுக்கு ஆணை இட்டு அதை நம்மளோட அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மக்கள் வந்து ரவணாலே இறக்கி விடுறதுனால அதுக்கும் கோரிக்கை வச்சோம். அந்த இடத்துல தெரிவிக்கிறோம். திருச்சியில் ஒரு அமைச்சர்கள் மத்தியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். வீரமணி அண்ணன் அவர்களிடம் மூர்த்தி அண்ணன் அவர்களிடம் திருவாரூருக்கு மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தை உடனே அறிவித்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டும் சென்று வர ஆவணை செய்ய வேண்டுகிறோம். அதே மாதிரி பழைய மார்க்கெட்டு ஜூப்ளி மார்க்கெட்டு விஆர்எம் ரோடு விஆர்எம் சந்து இதுல வந்து தார் சாலை ரொம்ப நாளா இல்லை, ரொம்ப வருடமா அதை அமைத்து கொடுக்கணும் கேட்டுக்கிறோம். ஒரு வாரம் வந்து அந்த இடத்துல பிசினஸ் பாதிக்குது. அதனால அது வந்து திறந்த வெளி அரங்கமா அந்த இடத்துல பண்ணா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அது சிறப்பாக இருக்குங்கிறத கோரிக்கை வைக்கிறோம். மத்திய பல்கலைக்கழகம், மருத்துவக் கல்லூரி எல்லாமே இருக்கு. எல்லாமே தலைவர் காலத்தில் கொண்டு வந்தது. அதற்கான உட்கட்டமைப்பு நம்ம திருவாரூரில் உள்ள சாலை வசதி அதை இணைக்கின்ற வகையில் ஒரு கும்பகோணம் போனோம்னா சிறப்பாக இருக்கு, மன்னாடி போனோம்னா சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி நம்ம திருவாரூருக்கும் அதை எல்லாரும் திரும்பி பார்க்கின்ற வகையில் அதை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். நகரப்பகுதியில் ஆண்களுக்கான உயர்நிலை பள்ளி, ITI, பாலிடெக்னிக் தொழிற்கல்வி கூடங்கள் ஏற்படுத்த வேண்டுகிறோம். திருவாரூர் நகரை ஆன்மீக சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டுகிறோம். நகரின் மையப்பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் தங்கும் விடுதிகள் ஏற்படுத்துவதோடு நவகிரக ஆன்மீக சுற்றுலா வசதி செய்த வேண்டுகிறோம். வாடகை எனவும் அதுவும் கடந்த 2000 ஆண்டு முதல் கட்ட வேண்டும் என்ற அறிவிப்பு அனைத்து தரப்பு மக்களையும் மிகுந்த மன உளைச்சல்ல உள்ளாக்கி இருக்கு. அதை வந்து தயவுக்கூர்ந்து அறநிலை துறையில வசூலிக்க தவறிய கடைசி 3 வருடங்களுக்கு மட்டும் அதை வசூல் செய்யுமாறு ஆணையிட கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா 3 வருடத்துக்கு முன்பு வசூலிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு, குமரேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் நகராட்சி சொத்து வரியினை வருட வருடம் திருத்தி அமைப்பதற்கான தீர்மானத்தை 3 வருடத்துக்கு ஒரு முறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து எங்களுடைய வர்த்தகர்களுக்கு உண்டான தேவை. ஒரு பொதுவான நாய், பன்னி, மாடு, இந்த மாட்டினால ஏற்பட்ட உயிர் சேதம் வருது. அதை நீங்க நாங்கள் வந்து கலெக்டர்கிட்டே நிறைய மனு கொடுத்துருக்கோம். நீங்க தலையிட்டு அதை எங்க சேம்பர்ல சொன்னா கூட எங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு. மாட்டை நாங்களே பட்டியல அடைச்சி அதை உரியவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்கிறத கேட்டுக்கிறோம். ஒரு கடை வாசல்ல போட்டு பப்ளிக்கு இடத்துல இருக்கு, அவங்களுக்கு ஒரு தனி இடம் அமைத்து தர வேண்டுகிறோம். கடத்தல் வந்து நடை சாரிகள் வந்து சென்று வர்றது மாதிரி நடை மேடை வந்து வேணுங்கிறத கேட்டுக்கிறோம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவாக நகர பேருந்து நிலையத்தில் ஐமாஸ் விளக்கும் புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டுகிறோம். பைபாஸ் ரவணாவில் நம் ஊரின் சிறப்பு மிக மனுநீதி சோழனின் நினைவு வரவேற்பு சின்னம் அமைக்க வேண்டுகிறோம். அதே போல் வாழவாய்க்கால் ரவணாவில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவ சிலை அமைக்க வேண்டுகிறோம். ஆர்வான் திருமண மண்டபத்தை நவீனப்படுத்துவதோடு அருகில் உள்ள இடத்தை பக்தர்களுக்கான நவீன கழிவறை, குளியலறை மற்றும் தங்குமிடம் ஆகியன அறநிலைத்துறை மூலம் அமைத்திட வேண்டுகிறோம்.
இதெல்லாம் வந்து எங்களுடைய கோரிக்கையும் பொதுமக்களின் கோரிக்கையாக உங்களிடம் முன்வைக்கின்றோம். நிறைய வர்த்தகர்கள் வந்து நிறைய ஒரே ஒரு பிரச்சனை கேட்டாங்க. நாகை தஞ்சை சாலை வந்து 3 வருடத்துக்கு முன்பு கடையெடுப்பு செய்து ஒரு நாள் முழுக்க ரோட்டில் உட்காந்து போராடினீங்க. இன்னும் அந்த இதை நிறைவேற்றலை. நம்ம அதாவது உங்க ஆட்சின்னு சொல்ல நம்ம ஆட்சி வந்தும் இன்னும் அதை சரி பண்ணல அப்படின்னு ஏகப்பட்ட மக்களுடைய குறையாக இருந்தது. ஏன்னா இது ஏன் அவங்களுக்கு இப்போ நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா, சனிக்கிழமை நடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு கூட்டம் ரயில்வே சம்பந்தமாக கூட்டியிருந்தாங்க. அதில் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் வந்து அதில் இந்த ரோடு சம்பந்தமாக சொன்னாங்க. இந்த நாகை தஞ்சைக்காக வந்து 110 கோடி இது வந்து பழைய சாலைக்காக ஒதுக்கிட்டாங்க. அதை விரைவில் அந்த வேலை தொடரும் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். திருவாரூர் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்குது. எந்த வகையிலன்னு பார்த்தோம்னா நல்லா ரிவர்ஸாக தான் இருக்கு. வெளியூர்ல இருந்து யாரையும் திருவாரூர் நம்ம அழைச்சிட்டு வரவே முடியல. திருவாரூருக்கு வர ஒரு ரோடும் சரியில்லை. திருவாரூர்ல இருந்து எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை. ஆனால் திருவாரூர்ல அறிவாளிகள் நிறைய இருக்கு. உண்மையிலேயே ஃபைனான்ஸ் தொழில் மட்டும்தான் திருவாரூர்ல செழித்து வளர்ந்துட்டு இருக்குது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் வியாபார வளர்ச்சிங்கிறதும் திருவாரூர்ல இல்லை. காரணம் என்னன்னா கட்டமைப்பு வசதிகள் சரியாக இல்லை. நமது சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் கலைவாணன் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் நிறைய கோரிக்கைகளை கொடுத்தோம். ஒண்ணா அவரும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் இந்த குறுகிய காலங்களில் இவைகள் எல்லாம் செய்து கொடுப்பார்கள் நம்புவோம். நிறைய கோரிக்கைகளை வர்த்தக சங்கத்தின் மூலமாக முன்வைத்தாலும் திருவாரூருக்கென்று மற்ற நகரங்களைப் போல நல்ல கட்டமைப்பு வசதிகள், உதாரணமாக திருவாரூர் கடத்தருக்குள்ள பொதுமக்கள் எதையும் வாங்கறதுக்கு போக முடியல. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி சுத்தமாக கிடையாது. கார்லையும் போக முடியாது. வண்டியில போனால் நடு ரோட்லயே கார் நிப்பாட்டுவாங்க. நடந்து போறவங்க நடு ரோட்ல தான் போகணும். இதனால திருவாரூர்ல உள்ள கடைகளுக்கு வியாபாரம் வெளியூருக்கு போயிட்டு இங்க வியாபாரம் நடந்தாதான் இங்க உள்ள வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும். இங்க உள்ள வியாபாரிகள் லாபம் கிடைச்சாதான் நம்ம ஊர்ல செலவு பண்ணுவாங்க. எல்லாமே வெளியூர்ல போய் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் திருவாரூரோட பொருளாதார வளர்ச்சி என்பது எப்பொழுதும் கேள்விக்குறிதான். இந்த கட்டமைப்பு வசதி என்பது கடத்தருக்கு போறதுக்குள்ள சரியான பாதைகள். இப்போ கடத்தரு விளம்பல் இருந்து தெற்கு வீதியிலிருந்து இந்த பக்கம் ரவுண்டானா வரைக்கும் எத்தராஜ் மண்டபம் வரைக்கும் இருக்குது கடத்தரு. முன்னாடி வந்து 10 வருடத்துக்கு முன்பு இருந்த திருவாரூர் இப்ப இல்லை. மக்கள் தொகை பெருக்கமும் வியாபாரமும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் எல்லாரும் நம்ம ஊர்ல எந்த பொருளையும் வாங்க போறதில்லை. அதனால நல்ல குவாலிட்டி பொருள் வரதில்லை. ஏதாச்சும் நல்ல குவாலிட்டி பொருள் தான் யாரும் வாங்குறது இல்லைன்னு சொல்றாங்க. அதனால வைக்கிறது இல்லை. நிறைய பேர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் மருத்துவக் கல்லூரியும் நமது தமிழக முன்னாள் தமிழ் கலைஞர் அவர்கள் வருகை தந்த பிறகு நிறைய ரெடிமேட் ஷோரூம் வந்துட்டு பார்ப்போம். எல்லாரும் இங்கே தான் வாங்குறாங்க. எல்லாம் எங்க இருக்காங்க? ஸ்கேட்டர்டா இருக்கு. தெற்கு வீதியில போனோம்னா கார் எடுத்துட்டு போனோம்னா நிப்பாட்டத்துக்கு இடம் கிடையாது. கடத்தலுக்குள்ள கார் எடுத்துட்டு போனாலும் நிப்பாட்டத்துக்கு இடம் கிடையாது. நல்ல அகலமான பாதை உள்ள பைபாஸ் ரோட்லயே இப்ப அந்த நிலைமை வந்துருச்சு. பஸ் ஸ்டாண்டு அங்க போனாலும் அந்த பஸ் ஸ்டாண்டு கவனிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. யாராச்சும் வந்தாங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு இப்படி இருக்கு கேட்கிறாங்க. இதற்கெல்லாம் நீங்க தனி கவனம் எடுத்து கட்டமைப்பு வசதிகளை நமது தமிழக முதல்வர் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து எல்லா ஊர்லயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருவாரூரில் கட்டமைப்பு வசதிகள், வாய்க்கால் வடிகால் வசதிகள் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கடத்தலுக்குள்ள போற ரோட்லையும் அந்த மாதிரி தண்ணி ஓடுறதுக்கு 2 பக்கம் வச்சு தவறா நினைக்க வேணாம். இந்த கடத்தல் வியாபாரிகளுக்கு மேலேயும் அந்த குறை இருக்கு. கடையை
ஃப்ரீயா வச்சுக்கிட்டு கடையில் உள்ளதெல்லாம் கடைக்கு முன்னாடி 10 அடி உண்டா வச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும், எங்களால் சரி பண்ண முடியாது. அது வேணும் இது வேணும்னா எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க. இங்க இருக்கிறது நல்லா இருக்கிறத சீரமைச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனோம், இன்னும் சிறப்பாக இருக்கும். திருவாரூர் எல்லா வகையிலையும் சோழர் காலத்திலிருந்து புகழ்பெற்ற நகரம். மனுநீதி சோழன் இருக்கிற மனுநீதி சோழன் வாழ்ந்த நகரம். நம்ம மனுநீதி சோழன் சிலை எங்க இருக்கு? ஹைகோர்ட்ல தான். ஹைகோர்ட்ல மனுநீதி சோழன் சிலையை தான் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் திருவாரூர்ல இருக்குதுன்னு சொல்றவங்க தவிர அந்த மனுநீதி சோழன் தேர கல்தேரை பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமையில அதை சீரமைச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, வேலை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் மனுநீதி சோழன் சிலை சார்பாகவும் நமது திருவாரூர்ல அதை முன்னிலைப்படுத்தி ஒரு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தை ஏற்படுத்தி, சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலமாக நம்ம ரமேஷ் சொன்னது மாதிரி ஒரு சுற்றுலா வளர்ச்சி கழக அலுவலகத்தை ஏற்படுத்தி, நம்ம ஊர்ல நிறைய கோயில்கள் இருக்கு. சரஸ்வதி அம்மன் கோயில் இருக்கு, ஆலங்குடி இருக்கு, சனீஸ்வரர் குண்டு சனி கோயில் இருக்கு, திருவாரூர் தியாகராஜர் இருக்கு, எண்கண் இருக்கு. இந்த மாதிரி இந்த கும்பகோணத்தை எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த கோயிலை மையமா வச்சு அப்படியே ஒரு டூர் மாதிரி போட்டு எல்லா தொழிலும் வளர்ந்துருக்காங்க சம்பந்தமா. அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கோயில்களை மையப்படுத்தி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலமாக ஒரு பேக்கேஜ் மாதிரி ஆரம்பிச்சு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் அலுவலகத்தை ஏற்படுத்தினா எல்லாமே வரும். பதினெட்டு உடனே பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தோம். தம்பி வந்தோன்னு பார்த்து செஞ்சுருவோம் அப்படின்னா இந்த மக்கள் பஸ் ஸ்டாண்டான்னு நிறைய விமர்சனம் வந்துச்சு. நமக்கு பொறுப்பு வந்த உடனே யாருமே எதிர்பாராத விதமாக மூட்டெடுத்து கீழே மழை பெஞ்சாவோட கீழே நம்ம உட்கார்ந்துருக்கலாம். அது மாதிரி ஒரு பேருந்து நிலையம் பைபாஸ் அமைக்கிறதுக்கு முன்னாடி நன்றியை தெரியப்படுத்துகிறேன். அதோட கொரோனா காலத்துல எப்பவுமே உட்கார்ந்துட்டு சில யோசிச்சு வாட்ஸ்அப்ல போட்டுட்டே இருப்பேன். இதே மாதிரி கொரோனா வந்துருச்சு, நாளுக்கு நாள் இறப்பு அதிகமாக போயிட்டே இருக்கு, நம்மளுடைய இடுகாட்டில் உள்ள அந்த தகன மேடையை சீரமைச்சா நல்லா இருக்கும். உடனே அடுத்த நாளே போய் பார்வையிட்டு தன்னுடைய சொந்த முயற்சியில அந்த விரவுலாம் கொண்டு செஞ்சதுக்கு அவர் உங்கள் சார்பாக நம்முடைய சார்பாக அவங்களுக்கு பாராட்டுவாங்க. அதே மாதிரி எங்க பார்த்தாலுமே 6 தூர்வார் படிக்கிட்டே இருந்தாங்க. அதையும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஒரு முறை பார்த்து கேட்டேன், தம்பி நீங்க எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னாப்ல. நான் கிராமம் வரேன். எதுல வந்தீங்க அப்படின்னாப்ல. 2 வீலர் தான் வரேன். நீங்க நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போய் பார்த்து வாங்கினாப்ல. உடனே கலெக்டர் ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு இருக்க உடனே தூர்வார் பணி நடக்குது. உண்மையில அதற்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா கால தாமதமானாலும் அது ஒவ்வொரு பணியும் அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அது உண்மையிலே பாராட்டுறோம். நுகர்வோர் அமைப்பு அரசோட எந்த அரசு வந்தாலும் அவங்களோட இணைந்து நுகர்வோர் பிரச்சனை கலைவது தான் நுகர்வோருடைய கோரிக்கை. அது பல முறை நாங்கள் எந்த கோரிக்கையை அரசுக்கு அனுப்பினாலும் மாவட்ட ஆட்சியர் அனுப்பினாலும் இன்று வரை நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த மெயில் அனுப்பிட்டே இருக்கும். இன்னைக்கு வரை அனுப்பிட்டே இருக்கும். அந்த பயிரோட அந்த பிஎட்டோட சொல்லுவோம், அண்ணன் எடுத்து பிரிண்ட் அவுட் கொடுங்கன்ட்டு. ஒரு சில இது மட்டும்தான் அண்ணா நீங்க சனிக்கிழமை சொன்னாங்க ரோடு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த ரோடு போட்டோம்னா சரியா இருக்காது. ஆனால் அந்த பெரிய குண்டு புலி மட்டும் தற்காலிகமாக இறந்துட்டேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா அது தெரியாம நிறைய பேர் ஆக்சிடென்ட். நேற்று கிடாரானோட அந்த கடத்தூரில் விழுந்துட்டாங்க. அந்த அம்மா உளுந்து குழந்தைய அப்படியே என்னமோ ட்ரைனிங் எடுத்த மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இல்லைன்னு வச்சுங்க, குழந்தை ஒரு பக்கம் விழுவோம், அந்த பொண்ணு ஒரு பக்கம் விழுவோம், அந்த வண்டி ஒரு பக்கம் விழுவோம். அந்த தண்ணி இருக்கிறதுனால பள்ளம் தெரியல. அதை மட்டும் தற்காலிகமாக நிரந்தர சாலை இப்பொழுது வேணாம். ஏன்னா தை மாசம் பிறகு நம்ம ஜனவரி பிறகு போடலாம். இப்போதைக்கு அந்த பெரிய குண்டு குழியை சரி செஞ்சா நல்லா இருக்கும். நிறைய கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம், நடந்துகிட்டே இருக்கு. நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் எஸ்சிடிசி பஸ் சரியா கிடையாது. எஸ்சிடிசி பஸ் சரியா கிடையாது. இப்ப நாகப்பட்டினத்துல பாருங்க, சில பஸ் பைபாஸ்ல போயிடுது. தூத்துக்குடிக்கு திருக்கேதூர்லாம் பஸ் கிடையாது, திருப்பதிக்கெல்லாம் கிடையாது. நம்ம பலமுறை எஸ்சிடிசி மாவட்டத்துக்கு திருவாரூருக்கு ஒரு செட்டு கேட்கிறோம். அதை நம்ம மாவட்ட உறுப்பினர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செய்வாரு. அதோட உழவர் சந்தை நம்ம விரிவாக்கணும். ஏன்னா கலைஞருடைய கனவு, கலகாட்சியினுடைய கனவு, சிறு விவசாயிகள் தான் விளைவித்த அந்த உணவு தானியத்தை நேரடியாக விற்கணும் கொண்டு வந்தது. அது
இல்லை அதை நீங்க அமைச்சு தரணும். நம்ம வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ரயில்வே ட்ராக்ல போறாங்க வாக்கிங். அது உண்மையிலே சட்ட விரோதம். ஒரு நாளைக்கு அந்த டிடிஆர் குடிச்சாங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே அபராதத்தை கட்டணும். வயதானவர்கள் போகக்கூடிய நம்ம கலெக்டர் ஆஃபீஸே ஏகாபாசா இருந்தாப்புல இருந்தப்போ ஒரு 20 லட்சம் ஒதுக்குனாங்க வாக்கிங் போறதுக்கு. நான் என்ன தெரியல ரோட் ஷிஃப்டி மீட்டிங்ல ஐயா அது வந்து சட்டமன்ற உறுப்பினர் பெற்று தந்து வயசானவர்கள் அந்த வாக்கிங் போறதுக்கான ஒரு ஏற்படுத்தி தரணும். நிறைய கோரிக்கைகள் நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வரல. இது உடனடியாக தீர்க்கக்கூடிய கோரிக்கைகள். கடந்த 2 ஆண்டுக்குள் பிள்ளைகளை தீர்த்துள்ளாரு. திருவாரூர் நகர பகுதியில் போக்குவரத்து அதிகமா இருக்குது. ஆட்டோமேட்டிக் சிக்னல் வந்து நம்ம கோபாலகிருஷ்ணன் எஸ்பி இருந்தப்ப 100 ரூபாய்க்கு போய் கேட்டோம், இது ஒரு ஊரு நீங்க சிக்னல் கேட்கறீங்களா அப்படின்னாரு. அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு அதே மாதிரியா இருக்கு. 2 சிக்னல் வச்சோம், 2 சிக்னலுமே செயல்படவே இல்லை. அது செயல்பட்டா நல்லா இருக்கும். அது ஒண்ணு வந்து இதுகிட்ட வச்சிருக்கோம், தஞ்சாவூர் வச்சிருக்கோம், அது செயல்பட்டா நல்லா இருக்கும். அந்த பழைய மருத்துவமனை அது ரொம்ப நாளாவே போயிட்டே இருக்கோம். அண்ணனும் அதான் போயிட்டே இருந்தாங்க. அங்க ஒரு மருத்துவமனை வச்சா உண்மையிலேயே பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஏற்கனவே போன ஆண்டு நம்ம விஜயபுரம் மருத்துவமனை வந்து தண்ணி பூத்த உடனே நிறைய கட்டணமே இல்லைன்னு சொன்னாங்க. அது பரிசீலனை இருக்குது. அது வருங்காலத்துல கட்டினா நல்லா இருக்கும். உண்மையிலே நம்ம மருத்துவக் கல்லூரிக்கு இணையாக பிரசவம் நிறைய ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அது செஞ்சா நல்லா இருக்கும். அங்க உள்ள டாக்டர் இன்வால்வா எந்த நேரத்துக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம செந்தில் சாருக்கு நன்றி சொல்லிக்கணும். நிறைய நம்ம திருவாரூர் நம்ம மாவட்டத்துல தான் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல தான் நிறைய ஓட்டு வீடு தீர்த்து விடா இருக்குது. உண்மையிலே அண்ணன் அவர்கள் நேரடியாக தலையிட்டு நிறைய வந்து காங்கிரீட் வீடு கட்டிட்டு வச்சீங்க. கண்டிப்பாக புயல் பாதுகாப்பு பாதிக்கப்படும். நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். அது செய்யறதுக்கு நடவடிக்கணும். நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தம்பியும் சரி, அண்ணனோட அண்ணன் தம்பியும் சரி, இந்த இது அழகிரி காலனிய அண்ணனுடைய ஆட்சி காலத்துல மாதிரி ஒரு ஹவுசிங் யூனிட் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். உண்மையிலே உங்க காலத்துல கட்டி கொடுத்து வச்சீங்க, காலத்தாலும் அழியாது. அங்க போய் நம்ம மழை நேரத்துல நீங்க கண்டிப்பா போயிட்டு வந்துருக்கீங்க. கண்டிப்பா கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அது அங்க உள்ள மக்கள் பாதிக்கப்படுறத பார்க்கறது ரொம்ப வருத்தமா இருக்கு. செஞ்சா நல்லா இருக்கும். பரவாயில்ல. இந்த திருத்தொழில வந்து ரொம்ப நாளாவே வந்து சிப்காட் கேட்டுட்டே இருக்காங்க. இங்க வந்துட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. அது என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. அண்ணன் அதை அமைச்சு கொடுக்கணும். ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு இதுதான். கமலாலய குளத்துல மட்டும்தான் நம்ம வந்து அந்த போட்டை ரவுண்ட் அடிக்கலாம். அண்ணன் நினைச்சா 2023 நமக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு செய்யலாம். சுற்றுலாத்துறை இணைந்து அந்த போட்டு விட்டாலும் வச்சுங்க நல்லா இருக்கும். அதையும் செய்யணும். இது வந்து எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருந்தாலும் நிறைய சொல்லாம எல்லாமே அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டோம். வர்த்தக சங்கம் நிறைய சொல்லிட்டாங்க. ஒரு சில கோரிக்கைகள் 23ஆம் ஆண்டு கிடைக்கிறதுக்கு நல்லா செய்யணும். உங்கள் பொதுமக்கள் நுகர்வோர் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். நன்றி. பள்ளிக்கூட பிரச்சனை சரி, உண்மையிலேயே திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கத்திற்கு தமிழ்நாடு நுகர்வோர் சங்கம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி. எல்லாருக்கும் தனி நல வாரியம் அப்படிங்கிறது அமைப்பு சார தனி வாரியம்ங்கிறது ஒன்று இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஸ்டுடியோ சங்கத்துக்குன்னு ஒரு தனி நல வாரியம் இல்லை. முதல்வர்கிட்ட போய் எங்களுடைய மாநில அமைப்பு கோரிக்கை வச்சிருக்கு. அவங்க ஒரு 50,000 உறுப்பினர்களை சேர்த்துட்டு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இதை வந்து மாநில சங்கம் நீங்கள் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 20,000 உறுப்பினர்கள் வரைக்கும் சேர்த்துருக்காங்க. 3 லட்சம் கலைஞர்களை கொண்ட எங்களுடைய சங்கத்தில் இதுலேயும் பல பிரிவுகள் இருக்கு. அதனால் ஒரு 50,000 உறுப்பினர்கள் சேர்க்கிறது மிக ஒரு கடுமையான பணியாக இருக்கிற சில நேரத்தில் அண்ணா எங்களுக்காக சட்டமன்றத்தில் தனிநல வாரியம் ஸ்டுடியோ சங்கத்துக்காக கேட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும். சென்ற கோவிட் சமயத்தில் கிட்டத்தட்ட எங்களுடைய தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட சமயத்தில் அரசாங்கத்திட்ட நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறப்ப எங்களுக்குன்னு ஒன்றும் ஒரு தனி வாரியம் இல்லாதனால பெரிய அளவில், ஏன்னா ஆட்டோ கலைஞர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, கொத்தனார் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு இது கூட எங்களுடைய தொழிலாளர்களுக்கு கிடைக்கல. அதையும் கொஞ்சம் மனதில் கொண்டு இனிவரும் காலங்களில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுறப்ப எங்களுக்கு வாரியம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அண்ணா வந்து இதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்து எங்களுக்குன்னா எங்களுக்கு இல்லை, எங்கள் தொழிலாளர்களுக்கு, எங்களை சார்ந்த தொழிலாளர்கள், எங்கள் தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் போதிய வருமானம் இல்லாமல் இன்னைக்கு பல்வேறுபட்ட தொழில்களில் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு செய்யணும். அப்புறம் இது வந்து அண்ணன் சாராத ஒரு பொது கோரிக்கை. எல்லா
எல்லாரும் சொல்கிறாங்க திருவாரூரில் பிஸ்னஸ் நடக்கணும், திருவாரூரில் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே உள்ள விஐபி எல்லாமே எங்களுடைய தொழில் சார்ந்த கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கறதில்ல. இங்கேருந்து போய் வெளியில் வந்து அவங்களோட வசதி வாய்ப்புகளுக்காக வெளியில் போய் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே உள்ள நிறுவனங்களுக்கு நீங்கள் வாய்ப்புகள் கொடுத்தா தான் நாங்கள் உங்களை பயன்படுத்திக்க முடியும். எங்களுக்கு வருமானம் வந்தாலும் நாங்கள் போய் ஒரு சட்டை எடுக்க முடியும், எங்களுக்கு வருமானம் வந்தாலும் நாங்கள் வந்து உங்கள் ஹோட்டல் வந்து சாப்பிட முடியும். ஆனால் அதே இது இங்கே எடுக்காமல் இங்கேருந்து ட்ரெயின் ஏறி திருச்சியில் போய் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ உங்களுடைய வருத்தமும் எங்களுடைய வருத்தமும் ஒன்று தானே. நீங்கள் எங்களுக்கு செஞ்சால் நாங்கள் உங்களுக்கு செய்ய முடியும். இந்த கோரிக்கையை மனசில் வச்சு எல்லாரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுடைய ஆதங்கம் தெரிவித்தாங்க. அதை வந்து வருகின்ற 15ஆம் தேதி பொதுக்குழுவில் இதை நீங்கள் பகிரங்கமாக கேட்கணுங்கிறத இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். அடுத்து சலவை தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக தோப்பில் அமைந்துள்ள சலவைத்துறை கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஏகேஎஸ் விஜயன் அவர்கள் நிதியை பெற்று அந்த இடத்தில் ஒரு சலவைத்துறை அமைத்து கொடுத்தார்கள். அது தற்பொழுது மிகவும் பழுதடைந்து அந்த நீர்த்தக்க தொட்டியும் எந்த நேரத்தில் விழும் நிலையில் உள்ளது. திருவாரூர் மக்கள் அனைவரும் வெண்மையாக காட்சி வருவதற்கு சலவைத்துறையின் கோரிக்கையாக இதை உடனடியாக ஏற்று வரும் கோடை காலங்களில் சிறப்பாக தொழில் செய்ய தாங்கள் அதை மறுசீரமைப்பு செய்து நீர்த்தக்க தொட்டி அமைத்து தருமாறு இந்த தருணத்தை கேட்டுக்கொண்டு, பொதுவான கருத்தாது வடக்கு வீதியில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு இப்போ தெற்கு வீதி போகிறதில்ல. அதனால் மாணவ செல்வங்கள்லாம் வடக்கு வீதியிலே இறங்கிடுறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கழிப்பறை வசதி இருந்தது, அதை இடிச்சிட்டாங்க. அந்த சாலை விரிவாகிறப்ப இடிச்சிட்டாங்க. ஆனால் அனைத்து மாணவ செல்வங்கள் பொதுமக்கள் எல்லோரும் அந்த வடக்கு வீதியில் தான் இறக்குறாங்க. அந்த இடத்துல முதலில் இருந்தது போல் தற்பொழுது ஒரு அவசர கழிப்பறையாவது அது நகராட்சி மூலமாக அதை செய்யறது மாதிரி இல்லை இந்த குழுவிட்டோட கொடுக்கலாம். மற்ற ஏரியாலாம் குழுவோட கொடுத்துருக்கேன். நெய்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவில் கொடுத்துருக்காங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல ஏன்னா நிறைய பயணிகள் வந்தாங்க. அதிகமாக இறங்குவது வடக்கு வீதி தான் திருவாரூர் என்றிருந்த அந்த இடத்துல அமைச்சு தருமாறு இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். போக வேண்டும் என்று பார்த்தால் இங்கிருந்து பேருந்து நிலையம் வந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அதுக்காக இந்த வடபுறத்தில் உள்ள பாலத்தை வந்து கொஞ்சம் ஒரு 4 சக்கர வாகனங்கள் போகின்ற வகையில் இருந்ததுனால் அனைத்து பொதுமக்களுக்கும் அது இலவ. விஜயபுரம் பார்த்தா திருவாரூரில் விஜயபுரம் அந்த பக்கம் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதியில் போவதற்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆகையால் அந்த வடபுற பாலத்தை விரைவாக நீங்கள் வந்து ஒரு 4 சக்கர வாகனங்கள் போகிற மாதிரி செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா திருவாரூர் மக்கள் வந்து நிறைய போக்குவரத்துக்காக ஷேர் ஆட்டோ வசதிகள், ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஷேர் ஆட்டோ இருக்குது, நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோ இல்லை. அந்த ஷேர் ஆட்டோவுக்கு நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம மருத்துவமனையில் வந்து இந்த திருவாரூர் மருத்துவமனை மிக சிறப்பாக செயல்படுகிறது. இருந்தாலும் இங்கே ரொம்ப தொலைவு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே சின்ன ஆஸ்பத்திரி சொல்லப்படுகிற அந்த பள்ளிவாசல் மருத்துவமனைக்கு வந்து போதிய வசதியை கட்டமைப்புகள் செஞ்சு தரணும். அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக இதெல்லாம் தேவைகள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் நீங்கள் நம்ம ஆட்சி நடப்பது நமது மண்ணின் மைந்தர் ஆட்சி. இந்த ஆட்சியில் கிடைக்காவிட்டால் எப்பொழுதுமே கிடைக்காது. நம்ம டாக்டர்கள் சொன்னது போல ஒரு 10 வருடங்களாக ஒதுக்கப்பட்ட பகுதியை இந்த பகுதி நமது ஆட்சி காலத்திலாவது நீங்கள் சிறப்பாக எல்லா திட்டங்களும் செய்து கொடுத்து ஆட்சிக்கும் உங்களுக்கும் நல்ல பெயர் பெற்று வழங்குமாறு கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு திருதுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம போய் குறை சொல்றது ஒண்ணுமே கிடையாது. அவர் இந்த ஊருக்காரரு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா வடராட்சியிலே திருவாரூர் டெய்லி 4 தடவை வந்துட்டு போறாங்க. நம்ம ஒரு தடவை போனாலே உடம்பு வலிக்குது. அது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. 4 தடவை வராங்க. என்னென்ன பிரச்சனைனா நம்ம ஊருக்கு செஞ்சுட்டா மற்றவங்கலாம் தப்பா நினைப்பாங்கன்னு ஒரு மனசாட்சியோட செயல்பட்டு இருக்காங்க. இப்போ கோஷமணியை நம்ம சொல்றோம், கும்மோன் இழைச்சிட்டாரு, எடப்பாடி இழைச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்றோம்ல, அது அவங்களுக்கு மனசு உறுத்ததால நம்ம ஊருக்கு நம்ம செஞ்சுட்டா மக்கள் எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரிலாம் கிடையாது தலைவரா, எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ரோடு நீடாமங்கலத்திலே திருவாரூர் இருக்கு, நீங்களே இது கலவை மிஷின் வச்சிருக்கீங்க, நீங்களே போட்டுடலாம். நீங்க சொல்லுங்க, வர்த்தக சங்கத்திலே வசூல் பண்ணிடுறோம். நேரத்தில் நீங்க எப்படி செயல்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க செயல்படுத்துறீங்க. ஏதோ வசூல் ரசிகா பாலோட தெருந்துருவா போய் வசூல் பண்ணிட்டாச்சும் கொடுத்துருவோம். உண்மையிலே ரொம்ப சிரமமா இருக்கு.
நீடாமங்கலம் போகிறதுக்காட்டியும் சிரமப்படுறோம். இன்னைக்கு சாயங்காலம் தலைவர் வேட்டி கட்டிட்டு வந்தாருன்னா மாடு ஓட்டுறதுக்கு நாங்கள் எல்லா மாடியும் அப்படியே இந்த முனையிலேருந்து அழைச்சி கொண்டாந்து முனிசிபாலிட்டியில 1000 ரூபாய் கொடுக்குறதா தீர்மானம் போட்டுருக்காங்க. வர்த்தக சங்கத்துக்கு பண்டாச்சும் வரும், ஒரு மாட்டுக்கு 1000 ரூபாயா இருக்கும். முனிசிபாலிட்டியில கொண்டு அழைச்சா போதுமா? நேற்று தீர்மானம் போட்டிருக்காங்க. மாட்டு ஓனர் வந்து கேட்டால் 5000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க அவங்க, அது அவங்க வாங்கிட்டோம். நம்மளுக்கு ஒரு 1000 மாடு 1000 ரூபாய் வேண்டி நம்ம இன்னைக்கு நைட்டு வசூல் பண்ணலாம். பண்ணலாம். நான் வேண்டி கட்டிட்டு வந்தேன்னா தலைவர் வந்துருவாரு, எம்எல்ஏ பர்மிஷன் வாங்கி கொடுத்துன்னா இந்த தயவு செஞ்சு மாட்டு பிரச்சனை இன்னைக்கு சாயங்காலம் ஓடிப்போம். அதுக்கு தலைவர் வந்து செயல்படணும். இன்னைக்கு இந்த ரெடினா இன்னைக்கு பண்ணுவோம், நாளைக்கு எல்லாரும் மாட்டை கொடுத்து கட்டிடுவாங்க. நாளைக்கு வெளில கருத்தில் இறங்கி ஒரு 2000 மாடை கொண்டு போய் முனிசிபாலிட்டியில் இறங்கிட்டு 1000 ரூபாய் மாட்டுக்கு போய் வாங்கி பண்ணில் ஏறி அவ்வளோதான். அதனால் ரம்மியில் ஒருவர் நமக்கான ஒருவர் சொல்லிட்டு அதனால் நம்ம ரொம்ப விமர்சனம் பண்ணக்கூடாது. கோரிக்கை லெட்டராக எழுதி கொடுத்து ஒரு வாரம் வச்சு தலைவர் மட்டும் கூப்பிட்டு எம்எல்ஏ வந்து பேச சொல்லியிருந்தா எப்படி நிவர்த்தி பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு கோரிக்கையை கொடுத்து எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆட்சி. நம்ம எம்எல்ஏவும் சிறப்பாக பம்பரம் போட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மிக அருமையான ஒரு நல்ல காரியம். அதாவது நேரடியாக அவர்களே கோரிக்கை வைப்பதற்கு பாராட்டு விழா இந்த பெரிய ஒரு கலந்துரையாடலை செய்து திருவாரூர் மக்கள் அனைவரையும் சந்திக்க செய்த திருவாரூர் பாராட்டுகளை தெரிவித்து கொள்கிறேன். என்னோட கோரிக்கை என்ன, திருவாரூர் மாவட்ட மைய நூலகம் அதுக்கு வந்து சாலை வசதியும் அவருடைய பெயிண்ட் அடித்து கொடுக்கணும், சிசிடிவி கேமரா அமைச்சு கொடுக்கணும். மூணு கோரிக்கையும் ஏற்கனவே அமைச்சர் அதை செய்து தரணும். நிறைய நகர பேருந்து கூட மொபசல் பிரசாத் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருக்கோளை போன 18ஆம் நம்பர் மொபசலாக மாறி போச்சு. இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் சொல்லணும். நன்றி, வணக்கம். நன்றி. விழா நாயகர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய போட்டிசை கலைவர் அவர்களே, நகரமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற வர்த்தக சங்க தலைவர் பொதுச் செயலாளர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள அத்துணை நண்பர்களே அனைவருக்கும் திருவாரூர் மாவட்ட சிறு மற்றும் குழுநர்கள் சங்கத்தின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மிகவும் சிறப்பாக மணியின் மைந்தர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மறைவுக்கு பிறகு நம்ம திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்று பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார்கள். அதற்காக இந்த பாராட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் நமது மாவட்டத்திற்கான மாவட்ட பதிவாளர் அலுவலகம், அந்த அலுவலகம் நமது மாவட்டம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகியும் நமது மாவட்டத்தில் பல்வேறு சங்கங்கள், சிறுதொழில் சங்கங்கள், வர்த்தக சங்கங்கள்லாம் பல முறை கோரிக்கை கொடுத்தும் நடைபெறாமல் இருந்ததை அண்ணன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திருவாரூருக்கு அந்த மாவட்ட பதிவாளர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முன்பு டாக்டர் போல இந்த பைபாஸ் சாலைகளை உள்ள பேருந்து நிலையம் மக்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. மீம்ஸ் கூட வந்தது, பழைய பேருந்து நிலையம் அது புதிய பேருந்து நிலையம், இது மக்கள் பேருந்து நிலையம் சொல்ல வந்துச்சு. அந்த இடத்துல அந்த அந்த பேருந்து நிலையம் கட்டி கொடுத்துருக்கிறார்கள். இது போல நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வர்த்தக சங்கத்தின் சார்பாக மட்டுமல்லாமல் திருவாரூர் அத்தனை பொதுமக்கள் சார்பாக பாராட்டை தலைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த மாவட்டத்திற்கான பல்வேறு கோரிக்கைகளை நமது வர்த்தக சங்கத்தில் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல திருவாரூர் மாவட்ட சிறு மற்றும் குழுக்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நமது மாவட்டத்திற்கு ஒரு தொழிற்பேட்டை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, என்னென்று கேட்டால் நமது தமிழகத்திலே பார்த்தோம் என்றால் அத்துணை மாவட்டங்களிலும் ஒரு தொழிற்பேட்டை இருக்கிறது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட ஒரு தொழிற்பேட்டை இருக்கிறது. ஆனால் நம்ம திருவாரூர் மாவட்டம் ஆரம்பிக்கப்பட்ட 25 ஆண்டுகளாகியும் நமது மாவட்டத்தில் ஒரு தொழிற்பேட்டை இல்லாமல் ஒரு குறை இருக்கிறது. நம்ம அரசாங்கத்தை அணியை கேட்டவர்கள் நமது மாவட்டத்தில் நஞ்சை நிலங்களாக இருக்கிறது, அனைவரும் சாகுபடி நிலங்களாக இருக்கிறது. அதனால் நாம் 30 ஏக்கர் சிக்கோ வைத்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்று பார்த்தா நம்ம கலெக்டரேட் எப்படி இருந்தது? கலெக்டரேட் உள்ள இடம்லாம் நஞ்சை நிலமாக தான் இருந்தது. அதே போல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருந்த இடமும் நஞ்சை நிலமாக தான் இருந்தது. அவர்கள் தேவை என்றால் அவர்கள் நிலத்தில் வகைப்பாடு மாற்றிக் கொள்கிறார்கள். அந்த வகையில் நமது மாவட்டத்திற்கு ஒரு தொழிற்பேட்டை அவசியம் வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களும் வயசானவங்களும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே தொப்பே நனைஞ்சிட்டு கண்ணில் ரத்தம் வளர அளவுக்கு ஒரு காட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நிழல் கொடையை கட்டணும்னு முயற்சி பண்ணும்போது பல்வேறு தடைகள், பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லி அதை வந்து தடுத்தாங்க. இப்போ வந்து அண்ணன் ஆளுங்கட்சி ஆன பிறகு உனக்கு எந்த ரூல்ஸுக்கும் நான் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் நான் வந்து எதுலையும் வயலேட் பண்ணலன்னு சொல்லிட்டு
கீழேந்தே பில்லர் எழுப்பி எந்த விதமான இடமும் வந்து குறையாம ஒரு ஜோரான அழகா கிரானைட்லாம் போட்டு டைல்ஸ்லாம் போட்டு அழகா சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி இன்னைக்கு அந்த பிள்ளைங்களும் இந்த வயசானவங்களும் அதுக்குள்ள ஜம்முன்னு இந்த மலையில நிக்கிறத பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்காகவே அண்ணனுக்கு எத்தனை பாராட்டுகளையும் நம்ம வந்து தெரிவித்து கொடுத்தோம். மனிதாபிமானம் என்பது இதுதான். அதை எடுத்து அதன் பிறகு கோரிக்கைகள் என்று சொல்லும்போது நீங்க எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லிட்டீங்க. சொல்லாத கோரிக்கைகள்னு பார்த்தா அது மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். திருப்பி திருப்பி உடஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி அதே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. கும்பகோணத்துல எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மீன் மார்க்கெட், மீன் இறைச்சி, நல்ல டைல்ஸ் எல்லாம் ஒட்டி வெள்ளை வெள்ளையர்னு கழுவிக்கிற மாதிரி ஈஸியா எவ்வளவு ரத்தம் இருந்தாலும் சாயந்தரம் கழுவிட்டா கிளீனா போயிடுற மாதிரி நமது முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்கள் வந்து கும்பகோணத்துக்கு வந்து அருமையான ஒரு மீன் மார்க்கெட்டை பண்ணி கொடுத்தாரு. அதே போல அண்ணன் வந்து இப்ப செய்து தருவார்கள். அதே மாதிரி இறைச்சிக்கு இருக்கிற மாதிரி வெஜ்ஜுக்காரங்களையும் சைவக்காரங்களையும் நம்ம விட்டுறக்கூடாது. அது காய்கறிக்கு ஒரு நல்ல மார்க்கெட் எல்லாமே இருக்கிற மாதிரி நல்ல கிளீனா வெட்டினர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி சைவம் காய்கறி மற்றும் பழங்கள் அதுக்கு ஒண்ணு பண்ணி கொடுத்துருவோம். அது போல எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கு. திருவாரூர் உள்ள எல்லாருக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து மனம் திறந்து சொல்லினேன். 10 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு கஷ்டம்னா வெளியில சொல்ல முடியாது. இது நம்பது வந்துடாதான்னு சொல்லிட்டு 10 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து நமது வந்த பிறகும் நமக்கு வந்து திருப்தியான ஒரு நடவடிக்கைகள் வந்து இல்லை. தலைமையிலேருந்து, நான் லோக்கல்ல சொல்லல, தலைமையிலேருந்து இல்லை. அதுக்கு வந்து காரணமும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நாட்டோட நிதி நிலைமை வந்து நம்ம மாநிலத்தோட நிதி நிலைமை வந்து அதுக்கு வந்து ஏதுவா இல்லை. இருந்தா நல்ல நிலைமையில இருந்தா நாங்களே வந்து உங்களை விடாம தொடர்ந்து வந்து கேட்டு செஞ்சிருப்போம். அதே மாதிரி திருவாரூருக்கு என்ன செய்யணும்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இங்கேயே அண்ணா ஸ்கூல்ல படிச்சவங்க, இங்கேயே ஃபுல்லா இருந்தவங்க, திருவாரூர் என்னென்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியும். நாங்க என்ன சொல்றோம்னா, நமது ஆட்சி வந்த பிறகும் கூட நமது மாநிலத்தினுடைய நிதி நிலைமையினால நம்ம எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது. மற்ற ஊர் எப்படியோ போயிட்டு போகுது, நம்ம ஊருக்கு அவர் செஞ்சு கொடுத்தே ஆகணும். இப்ப ஏற்கனவே இருக்கிற எடப்பாடியார் வந்து சேலத்தை வந்து இழைச்சிட்டாருன்னு சொல்றாங்க. பாலம் என்ன அது என்ன இழைச்சிட்டார். வேலுமணி கோயம்புத்தூர் இழைச்சிட்டார். ஏற்கனவே நல்லா இருக்கிற ஊர்ல நல்லா ஆகிட்டே இருந்திருக்கு. நம்ம ஊர் வந்துட்டு நம்ம முதலமைச்சர் சென்னையிலே உட்கார்ந்துருக்காரு. இங்க வந்து அவருக்கு வந்து பார்க்கறதுக்கான நேரமும் இல்லை, அது அவரோட வேலையும் இல்லை. நீங்க தான் இதை வந்து எங்களுக்கு வேற நாதியும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் நீங்கள் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நட்சத்திரம். நீங்கள் இதை வந்து எப்படியாச்சு மற்ற ஊர் நிதி நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, மற்ற ஊர் எக்கெடுக்கிட்டு போனாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. நம்ம ஊரை இந்த பீரியட்ல நல்லா பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு நாங்க மிகவும் நன்றி கடன்பட்டவர்களாக என்றும் இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். 3 கோரிக்கை எங்களுக்கு இதுவரைக்கும் யாரும் செஞ்சு கொடுக்கல. கண்டிப்பா நீங்க திட்டமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த பழைய மார்க்கெட் வரையும் குடிநீர் இது இல்லை. சுத்தமா முனிசிபல் டேப் ஒன்னே ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு 5 முனிசிபல் டேப்பு அவசியம் வேணும். ஏன்னா எங்களால் எங்கேயுமே புழக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கோ புழக்கிறதுக்கோ தண்ணி வசதி பத்தில் இது நிறைய பேர் இந்த குறைய சொல்லி தான் யாரும் செஞ்சு கொடுக்கல. அதுக்கடுத்து ஒரு கழிவறை வந்து எங்கள்கிட்ட கிட்ட ஒரு 300 பேர் லைப்ரரி வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சரியான நவீன கழிவறை இல்லை. அது வந்து இந்த மார்க்கெட்டுக்காக நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மழைநீர் வடிகால்கள் வந்து சரி இது இல்லாமல் இருக்குது. இந்த மார்க்கெட்லேருந்து இதுலேருந்து அது கடைசி வரைக்கும் இந்த 3 கோரிக்கை எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா வேட்டை அண்ணன் வந்து அடிக்கடி வந்து சொல்லாங்க, நம்ம அண்ணன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம், போய் வந்து செஞ்சு கொடுப்பாப்ல அப்படிங்கிறது அவர் இடத்துல அவர் இதுவாக வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நீங்கள் இந்த உதவியை கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நன்றி. நன்றி. நம்ம எப்பயுமே சொல்லுவோம், திருவாரூர் வித்யாபுரம் வர்த்தக சங்கம் ஒரு பாரம்பரியமான சங்கம்னு. அது ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் கோரிக்கைலாம் சொல்லிட்டாங்க. நமது இந்த
வர்த்தக சங்கத்துக்கும் நம்ம இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த இதுக்குள்ள தொடர்பு மட்டும் ஒரு 2 செகண்ட் வெளியில் முடிச்சார். ஏன்னா நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது முதலாக நம்ம திருவாரூர் இந்த பாரம்பரியமான விஜயபுரம் வர்த்தக சங்கம் பாராட்டு விழா நடத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நகர தந்தை அவர்களுக்கு இந்த விஜயபுரம் பாரம்பரியமான வர்த்தக சங்கம் பாராட்டு விழா நடத்திருக்கு. நான் முதலே சொன்ன ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு. அப்படி நடத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருப்பாங்களோ என்னவோ அந்த ஒரு இது இருக்கு. அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தான் எங்களுக்கு குடும்ப நண்பர். எங்கள் இதயங்களெல்லாம் சிம்மாசனம் பெற்றிருக்கின்ற சின்னையா அவர்கள் இன்றைய தினம் இந்த பாரம்பரிய விஜயபுரம் வர்த்தக சங்கத்தின் கோரிக்கையை இந்த திருவாரூரில் உள்ள அனைவருடையதும் அவரை பற்றி சொல்லணும்னா நீங்களாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அவ்வளவு ஆற்றல் மிகுது. ஆனால் நம்ம கண்ணோட்டத்தில் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு செய்ய வேண்டுமா கேட்டு அதே மாதிரி இவ்வளவு நிகழ்வுகளுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கத்துடைய தலைவருடைய செயல்பாடுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த பாரம்பரியமான விஜயபுரம் வர்த்தக சங்கத்தில் ஒரு 12 ஆண்டு காலம் தொடர்ந்து தலைவராக சிம்மாசனம் இருக்கின்றார். அப்படிங்கிற போது அவர்கள் இந்த திருவாரூர் வர்த்தகர் நலன் மட்டுமல்ல, திருவாரூர் மக்கள் நலன் எல்லாத்துலையும் இருப்பார். அந்த வகையிலே இது அவர் இந்த விழாவை நடத்துறது ரொம்ப யோசிச்சார். ஏன்னா அவர் ஒரு பக்கமா அந்த அரசியல் சாலை பூசிக்குவாங்கன்னு அவர் எப்பயுமே அவர் என்னன்னா எல்லா சொல்றதையும் கேட்டுப்பார் கருத்துக்களை. ஆனா அவர் ஒரு முடிவெடுப்பார், அது சரியா இருக்கும். அந்த வகையில இவ்வளவு காலதாமதமாக இருந்தாலும் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக இது பண்ணியிருக்கிறார். அதற்கு நமது விஜயபுரம் வர்த்தக சங்க தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நமது குடும்ப நண்பர் எங்கள் அன்பு ஐயா சின்னையா அவர்கள் கலந்து கொண்டதுக்கும் இப்ப சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் இன்னும் நீங்க செஞ்சு இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது நாங்க எல்லாருடைய ஏன்னா கேட்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம், செய்யக்கூடியதை நீங்க இருக்கிறீங்க, செய்ய வேண்டுமா கேட்டு இந்த திருவாரூர் நாயகர் நமது எல்லாம் வல்ல நாகேச பெருமான் திருவள்ளுவராலும் சபரிமலை கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் ஐயப்பன் அருளாலும் நீண்ட ஆயுள் நிறைவான செல்வம் பெற்று இனி வருங்காலங்களிலும் நீங்கள் சார்ந்திருக்கின்ற துறைகளும் எல்லா வகையிலும் சிறப்படைய வேண்டுமாய் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வர்த்தக சங்கத்தின் சார்பாக அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். விழா நாயகர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பிரகாஷ் அவர்களையும் நம்ம சங்கத்தினுடைய தலைவர் பாலு அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். எனது ஒரே கோரிக்கை தான், நமது மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க தொழிற்சாலை அமைக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் உங்களுக்கு முன் வைத்திருக்கிறோம். இதை அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றி தருவீர்கள் நம்புகிறோம். நமது வர்த்தகர்களுடைய அனைவருக்கும் ஒரு குறை உண்டு. திருவாரூர் ஸ்டார் தொகுதி. ஆனால் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் ஏதேனும் ஒரு துறையில் அமைச்சராக வேண்டும். அந்த அமைச்சர் ஆவதற்கு வர்த்தகர்கள் நாம் அனைவரும் நமது தளபதி அவர்களுக்கு அழுத்தம் தர வேண்டும். நாம் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக செய்வார். அதற்கு நாம் வர்த்தகர் மட்டுமல்ல, குடும்பத்திற்கு என்னென்ன கடிதங்கள் எழுத முடியுமோ தமிழக முதல்வரை பிரமிக்கும் அளவிற்கு கோரிக்கை வைத்து நாம் வெற்றி பெற்றால் நாம் நினைக்காதையும் அண்ணன் அவர்கள் செய்வார் என கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாரூரில் இதுவரை இல்லாத ஒரு புதுமையை நீங்கள் செய்து வரலாறு படைக்க வேண்டுமானால் வாசோ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி என்று இருப்பதை அரசு மேல்நிலைப் பள்ளியாக மாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு கோரிக்கை உங்களின் வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு அது சாதகமாக அமையும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இன்னொரு கோரிக்கை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வர்த்தக சங்க தலைவர் குறிப்பிட்டது போல, பல்வேறு பேர் குறிப்பிட்டது போல, இந்த சோழா தேட்டருக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல ஒரு புத்தக அரங்கத்தை உங்கள் காலத்தில் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா எப்பொழுதுமே மிக சிறந்த ஒரு இடமாக அமையும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அமர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஐயா கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டது போல சிறப்பதிகார காலத்தில் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையோடு திருவாரூர் மக்கள் சார்பாக, மாவட்ட மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது திருவாரூர் ஒரு சின்ன
ஒரே ஒரு பிளஸ்ன்னு என்ன, இந்த தஞ்சாவூர் மேம்பாலத்திலேருந்து கிளாரங்கொண்டானுக்கு அந்த மரணா பாலத்துக்கு, புலிவலை ரவுண்டானாலேருந்து அப்படியே ஆர்ச்சுக்கு ஒரே ஒரு பிளஸ் மேம்பாலம் போட்டாச்சுன்னு என்னமோ எல்லாரும் சொல்றாங்க, சேலம் மாதிரி அப்படியே வச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு பிளஸ் வடிவில் ஒரு மேம்பாலம் கட்டியாச்சுன்னா ஒரு பெரிய நகருக்குள்ளார ஒரு உள்ள போக்குவரத்து எல்லாத்தையுமே மேக்சிமம் குறைச்சிடலாம். வியாபாரத்துக்கு வரவங்க மட்டும் வருவாங்க, பாக்கி எல்லாம் அப்படியே பறந்து போயிடுவாங்க. பறக்கும் பாதி மாதிரி தஞ்சாவூர் மேம்பாலத்திலேருந்து நேராக மரண பாலத்தை தாண்டி புலிவலை ரவுண்டானாலேருந்து நேராக ஆட்சிக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டோம்னு சொன்னா திருவாரூருக்குள்ளார நடமாட்டை குறைச்சி விட்டோம், வியாபாரம் பண்றவங்க மாதிரி வருவாங்க. அது என்னோட தாழ்மையான கோரிக்கை. இது நம்ம இப்ப பேச்சுக்கு தகைப்பா இருக்கலாம், ஆனா இது வந்து பிற்காலத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது அவசியம் நம்ம இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்தது எல்லா ஊர்லயும் மாயரமா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், கும்போணமா இருக்கட்டும், புதிய பேருந்து நிலையம்னு ஒண்ணு வந்துருக்குன்னு சொன்னாலே அதை ஒட்டி நிறைய வணிக விருத்தி இருக்கும், வணிக மேம்பாடு, வணிக வளர்ச்சி விருத்தி எல்லாமே இருக்கும். ஆனா நம்மளுக்கு உள்ள பெரிய சங்கடம் என்னன்னு கேட்டா, இப்ப புதிய பேருந்து நிலையத்துக்கு எதிர்த்தாப்புல பெரிய ஆறு ஓடுது, அந்த இந்த சைட்ல வெறும் வாய்க்காலா ஓடுது. இந்த ஒரு 2-3 காரணத்தினால இந்த பெரிய பேருந்து நிலையத்தை சுற்றி வணிக வளர்ச்சிங்கிறது ரொம்ப இல்லாம இருக்கு. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்த ஜூப்ளி மார்க்கெட்ல இருந்து அப்படியே ரயில்வே காம்பவுண்டை ஒட்டி நீட்டுக்கு கொண்டாந்து பஞ்சாயத்து ஆபீஸ் வழியா ஒரு ரோட போட்டு கனரக வாகனங்கள் ஒரு போற மாதிரி ஒரு வழி பாதையா மாற்றி தரணும் அப்படின்னு அவங்ககிட்ட ரொம்ப வேண்டி கேட்கிறேன். அதே மாதிரி செய்யும் போது அந்த ரயில்வே காம்பவுண்டை ஒட்டி ஒரு புதிய ஒரு வணிக வளாகத்தையே உருவாக்கலாம். எப்படி புது மார்க்கெட்னு கட்டுறோமோ அங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி மீன் மார்க்கெட்டு, இறைச்சி கடை, காய்கறி எல்லாத்தையுமே வரிசையா அமைச்சு தள்ளுவண்டி, தரக்கடை எல்லாத்தையும் நம்ம போட்டு போக்குவரத்தை ஏற்படுத்திட்டோம்னு சொன்னா நிச்சயமா அங்க வணிகம் நிச்சயமா நடக்கும். நம்ம அது மாதிரி வேற ஏதாவது திருவாரூருக்குள்ளார வணிகத்தை வளர்க்கறதுக்கு அண்ணன் கொஞ்சம் தயவு பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது நாங்க திருவாரூருக்கு பொறுப்புக்கு வந்து 10 வருஷமா நாங்க இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் 2 நாள் மழை பெஞ்சா போதும், அருவிலேருந்து போன் வந்துடும், என் கடைக்குள்ளார தண்ணி வந்துட்டு அப்படின்னு நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல உள்ளவங்க எல்லாருமே புலம்பாங்க. ஆனா இந்த வருஷம் இவ்வளவு பெரிய மழை தான் பெய்ஞ்சு எங்களுக்கு எந்த ஒரு போன் கூட வரல. அந்த சந்தோஷம் எல்லாமே அதுக்கு நன்றி தெரிஞ்சு கொள்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அது உண்டா இல்லையான்னு அறிவுக்கு தெரியும். அங்க உள்ளவங்க அத்தனை பேருமே கடைக்குள்ளார தண்ணி வந்துட்டு கடைக்குள்ளார 2 நாள் மழையில இதாயிடும். இப்போ அவங்க பெரிய முயற்சி எடுத்து அந்த டீலர் சொல்றதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு பெரிய இதைய கட்டிட அமைப்பை எடுத்துட்டு அங்க உருவாக்கி கொடுத்து நல்லா சிறப்பா வடிகால் அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கு எல்லா சார்பாகவும் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இந்த மனுநீதி சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கணும். அது வந்து ஏற்கனவே இல்ல, சோமசுந்தர பூங்காங்கிறது ஒரு பூங்கா பயன்படுத்துக்காக ஒருத்தர் கொடுத்த இடம். அதுல தயவு பண்ணி மனுநீதி சோழன் மணிமண்டபத்தை மேம்படுத்தாம அதை நம்ம காட்டூர்ல நம்மளோட அறிவாலயத்துக்கு அருகில் வச்சா பஸ்ல வரக்கூடிய மக்கள் எல்லாருமே சுற்றுலா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க சுற்றுலா வர்றவங்க போறவங்க எல்லாம் அந்த மனுநீதி சோழனுக்கான மணிமண்டபத்தை அறிவாலயத்துக்கு பக்கத்துல நான் கேட்கல, அத மாதிரி விளம்பரத்தையும் அந்த மாதிரியான ஒரு பெரிய இடத்துக்கு மாத்தினா அந்த இடத்துல ஒரு 4 கடை, ஒரு சிறிய ஒரு வணிக வளர்ச்சி பெருக்கம் கிடைக்கும். அதுக்கு ஒரு அவங்க கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம எல்லாம் நாளையிலேருந்து எல்லாரும் வேண்டி கட்டிட்டு வாங்க மாடு பிடிப்போமா அப்படிங்கிற மாதிரி வரவேற்க கேட்டாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். இப்ப இருக்கிற சந்தைப்பேட்டைங்கிறது மிக பெரிய ஒரு இடம். அந்த சந்தைப்பேட்டை கொஞ்சம் யாருமே பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. அதுலதான் நான் புதிய இதெல்லாம் கேட்கிறேன். அங்கே ஒரு வாடினா எனக்கு தெரியும், மாடுகள்லாம் பிடிச்சி போடலாம். அந்த ஏற்கனவே ஒரு வாடி கலெக்டரேட்ல பிடிச்சி போட்டாங்கன்னா மறுநாள் பத்திரிகைக்காரர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, அந்த பிடிச்சி போட்ட மாடு தண்ணி வைக்கல, உணவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி மிருக வதை தடை சட்டத்துக்கு புறப்பாடுது அப்படின்னு போட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த சந்தைப்பேட்டை உள்ளார நீங்க அந்த வாடியை வச்சீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாருமே தெருவுல கொட்டுற கழிவுகளை, ஐயா ராஜண்ண, ஐயா மகேசண்ண, தயவு பண்ணி நீங்க தெருவுல கொட்டுற கழிவுகளை அப்படி வாடியில கொட்டினீங்கன்னா அந்த கால்நடைகளுக்கு உணவாகவும் போவோம். இந்த பெரிய டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல இருந்து தண்ணியை கொடுத்து நாங்க தண்ணி வசதி ஏற்பாடு கொடுத்துடலாம். அலுவலர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் வேசி கட்டிட்டு இறங்கிடலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துதான் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டு
வேற ஒன்றும் இல்லை, திருவாரூர்ல ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்க ஆக்கிரமிப்பு ஆற்றுவதற்கு அரசுக்கு இன்னைக்கும் உறுதுணையா இருப்போம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வடிகாலுக்காக வடிகால் மேடை அனுப்பிச்சுட்டே இருக்கும். அந்த வடிகால் மேடையை நடைபாதையா மாத்தி என்ன ஆக்கிரமிப்பு இந்த வருஷம் செஞ்சோம்னு சொன்னா, ஒரு வருஷம் நாங்க வந்து கயிறுலாம் வாங்கி கொடுத்து நாங்க அடிச்சோம். இது வர்த்தக சங்கம் மூலியமா செலவு பண்ணி வர்த்தகர்கள் இதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க ரோப்லாம் வாங்கி கொடுத்து அடிச்சோம். ஆனா அதெல்லாம் பிச்சர்றாங்க கொஞ்ச நாளைக்கு. இப்ப கட்டுற அந்த வடிகால் வரியத்துக்கான அந்த மேடையை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. அது மேல நடைபாதையாவே ஆரம்பிச்சோம்னு சொன்னா ஆக்கிரமிப்புகள் வெளியில வராம நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஐயா ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கறதை கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. அனைவருடைய கருத்துக்கும் நன்றி. நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் விரைவில் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கர மொழியோடு அவர்களை ஏற்படுத்த அழைக்கின்றோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட் நகர பேருந்து நிலையம் அந்த சாக்கடைலாம் கட்டிட்டு இருக்காங்க நிறையா தூக்கி. அது ஒரு கம்பீரமான திட்டம். அது ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்பொழுது பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு. இப்போ வேணா மரத்துலாம் நின்று வேலை நடந்துட்டுருக்கனால கொஞ்சம் இடையூறாக இருக்கும் உங்களுக்கு. அது நல்ல பிரம்மாண்டமாக வரும். அது மிகப்பெரிய ஒரு அருமையான திட்டமே. அதுக்குள்ளேயே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி அந்த பூக்கடை அதெல்லாம் வச்சு கொஞ்சம் இப்போ உருவாக மாதிரி வசூல் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது மட்டுமல்ல, அந்த சாக்கடை கான்கிரீட் போட்டிருக்காங்கல்ல, அது கீழே 4 இடத்துல வந்து பைப்பு போட்டிருக்காங்க. போர் போட்டு தண்ணி எடுத்து உணவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். கொடுக்குற கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்க. நன்றி. நன்றி. இது வந்து ஒரு பொருளாதார மண்டலமா உருவாக்குறதுக்கான நடவடிக்கை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா இந்த 5 வருஷத்துல நம்மளால என்ன சாதிக்க முடியுமோ அவருடைய சொந்தமா நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதுணையை கொடுத்துருக்கிறாரு. அந்த உறுதுணைக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைத்து நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் மூலியமாக அவர் என்ன சொல்றாரோ இல்லை எல்லாரும் கையெழுத்து போட்டு அதை கொண்டு போற மாதிரி இருந்தாலும் இதை ஒரு பொருளாதார மண்டலமா ஆக்கணும். ஏன்னா சேலம் வந்து ஒரே பாலமாகவே இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி கும்பகோணம் டோட்டலாகவே கோசிமணி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்தாரு. அதை நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் கடந்த 2 முறையா நம்ம வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் கலைஞருக்கு அப்புறமும் இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கோம்னா அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு நமக்கு ஒத்துழைப்பு தான். இதை எப்படியாவது முதல்வர் கவனத்தை கொண்டு சென்று நம்மளுடைய திருவாரூர் மாவட்டம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மண்டலத்தில் மிக சிறந்த மாவட்டமாக உருவாக்கிட்டாலே இன்னைக்கு இருக்கிற நமக்கு திருவாரூர் மருத்துவக் கல்லூரியும் அதே நேரத்தில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வாக இருக்கு. ஒரு டைடல் பார்க் மாதிரி ஒரு ஐடி பார்க் வந்துச்சுன்னா மிகச்சிறந்த ஒரு மாவட்டம் உருவாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடமாக இருக்கிறேன். நன்றி. வணக்கம். அதாவது நான் பேசுறதுக்கு முன்னாடி சிஎம்ஓட பர்மிஷன் வாங்கியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற கோரிக்கை இதெல்லாம் பற்றி பேசினா 1 மணி நேரம் கண்டிப்பாக டைம் வேணும்னா, இல்லை உடனே உங்களை நீங்கள் பேசலாம் அப்படின்னா நீங்கள் 2 மணி வரைக்கும் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நான் அதை இல்லை. ஆனால் 2 மணிலேருந்து 1 மணி நேரம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக மணி 1:30 ரவி மணியை பார்க்குறாரு, நான் நல்லா சொல்கிறேன். மணி 1:30 1 மணி நேரம் டைம் வேணும். ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த கோரிக்கைகள்லாம் அங்கே இருக்குது. முதல்லாம் நீங்கள் சொன்னதில் நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முடிஞ்சு நானும் திரும்ப சைடில் எழுதி வச்சுருக்கிறேன். அதனால் இதை பற்றி நான் ஓரளவு சொல்லி ஆகணும். அதனால் கொஞ்சம் தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் பசிக்குதுங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து, அது மாத்திரம் இல்லாமல் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் மண்ணில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு பிறகு எனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, எந்த நம்பிக்கையோடு தமிழக முதல்வர் எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கினாங்களோ, அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்பே ஒரு நம்பிக்கையோடு, அதாவது திருவாரூர்ல உள்ளவங்க எப்படி இருந்தாலும் கலைவாணனை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு நம்பிக்கையோட தலைவர் கலைஞர்களுக்கு அப்புறம் எனக்கு
எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2வது தடவையும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்க வேண்டிய திருவாரூர் மக்கள் மீது ஒரு நம்பிக்கையில அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு எந்த அளவுக்கு ஒரு உத்தரவாதம் வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த உத்தரவாதங்களை வாக்குகளாக வழங்கினீங்க. மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. இன்னும் சொல்லப்போனா 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் நிறைய செலவு பண்ணி எல்லாரும் தேர்தலில் சந்திச்சாங்க. இங்கே வந்து வாக்காளர்களுக்குன்னு நம்ம ₹1 கூட செலவு பண்ணாமல் நம்ம தேர்தலை சந்திச்சோம். அது எனக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பாத்திரமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்கள் அந்த தேர்தலில் நடந்துக்கிட்டீங்க. நீங்கள் அதாவது எப்படி கேட்டீங்கன்னாக்கா உனக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அவ்வளோதான், அதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு தெரியுது. அதே நேரத்தில் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ இங்கே இந்த சில இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாராட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் வந்து என்னை பற்றி உயர்த்தி பேசுனீங்க. நான் சில இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி பாராட்டுலாம் இது பண்ணீங்க. அதற்கு திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்கிற முறையிலும் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊருக்காரன் அப்படிங்கிற முறையிலும் உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டு, டிஆர் ஆஃபீஸு, மாவட்ட பதிவாளர் அலுவலகம், அந்த நம்ம 4 வீதிகளையும் யூசிசி கேபிள் அதாவது மின் புதைவடம் அமைக்கிறது, அதே மாதிரி இந்த பேருந்து நிழல்குடை இதெல்லாம் பற்றி எல்லாரும் பேசுகிறப்ப நம்ம இன்னும் சொல்ல போனால் தலைமை பொறுப்பு இருக்கிற சிஏ பால் சொல்கிறப்ப இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் சொன்னோம் செஞ்சுட்டாரு. அப்போனா நான் வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே ஐடியா இல்லையாங்கிறது எனக்கு புரியல. பரவாயில்ல. இருந்தாலும் அதே நேரத்தில் இன்னும் உங்களுக்கு எதாவது சௌகரியமோ அதை மட்டும் சொல்லிட்டு வர்த்தக சங்கத்தில் தலைவராக இருக்கிறவரு அவருக்கு ஒரு சின்ன சங்கடமான ஒரு இதை மட்டும் விட்டார். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க திருவாரூர்ல திருச்சிக்கு அடுத்தபடியா கமர்ஷியல் டாக்ஸ் ஜேசி ஆபீஸ் கேட்டுவாங்க. அது வந்து மற்ற சில இளைஞர்கள் இருக்கும். அது வந்து ஜேசி சேர்த்து வாங்கி சொல்றதுனால அதுல மற்றவர்களுக்கு சில இளைஞர்களுக்கு சங்கடம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் இதுவரைக்கும் யாருமே பேசுவீங்கன்னு பார்த்தா யாருமே பேசல. ஜேசி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸ் திருவாரூர் வாங்கிருக்கோம். அது திருச்சியில் இருக்குப்பா. திருச்சியில் இருக்கிறது இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பகுதி நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு பகுதி கும்பகோணத்தில் இருக்கு, ஒரு பகுதி நாகப்பட்டினத்தில் இருக்கு, ஒரு பகுதி பிரிச்சு நவீனத்தில் சென்செக்ஸ் எல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு. அதனால நம்மளுக்கு இப்போ ஒரு ஜேசி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸ் வாங்கியிருக்கோம். அது ஒரு எப்படி கேட்டீங்கன்னாக்கா நம்ம இப்போ தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இதுக்கெல்லாமே நம்ம திருவாரூர் தான் ஹெட் குவார்டர் மாதிரி அமைகிற அளவுக்கு சொல்லுவோம். அது ஒரு இதை வாங்கிக்குவோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது ரவின்னு சொல்கிறப்ப சொன்னார் கும்பகோணம் வளர்ந்துருக்கு, கடுமையாக வளர்ந்துருக்கு, மன்னார்குடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரால் ஏதாவது ஒரு சார்ஜ் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் அவரும் ஒரே ஊர் தான், கொடாச்சேரி. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த வந்து எப்படின்னா நம்மள ஏதாவது சார்ஜ் சொல்லணுன்றத வந்து சொன்னார். அது முழுமையாக அவராலே சொல்ல முடியாது. அது கொஞ்சம் முரண்பட்ட பேச்சாகவே இருந்துச்சு அவரோட பேச்சு. எப்படி கேட்டீங்கன்னாக்கா திருவாரூர்னா ரொம்ப மோசமாக இருக்கு, இங்கே வர்றதுக்கு ரோடு வசதி இல்லை, திருவாரூர் பொறுத்து எல்லாருமே வந்து எல்லாரும் பேசுறது என்னன்னா ரொம்ப பின்னோக்கி போயிடுச்சுன்னு பேசுறாங்க அப்படின்னு சொன்னதும் ரவி தான். என் ஊருக்காரனால நான் வந்து அவர் சொன்னதை வந்து நான் மறுக்கல. அப்படி சொன்னதும் ரவி தான். அதோட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வர்றப்ப என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திருவாரூர் மாதிரி இப்போ இல்லை, வந்து எங்கே பார்த்தாலும் நிறைய கடைகள் வந்துடுச்சு, வர்த்தகம் அதிக அளவில் வர்த்தகங்கள் பெருகிடுச்சு. அதனால இப்போ வந்து நமக்கு நடைமுறை இல்லை, சாலை இல்லை, மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு போயிட்டு சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதும் ரவி தான். மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு போயிட்டுன்னு சொன்னதும் ரவி தான். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இருக்கிறத
எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில் இருக்கிறத மறைக்கிறதுக்கும் வழி இல்லை அப்படிங்கிறத அவரோட பேச்சில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லாரோட பேசுகிற அத்தனை பேரோட எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நாகை தஞ்சை சாலை, அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா 26/9 டெண்டர் வச்சாச்சு. 26/9 டெண்டர் வச்சு அதுக்கப்புறம் அதில் சில ப்ராசஸிங்லாம் அதுக்கு வந்து எப்படி கேட்டிங்கன்னா 1 மாதம் அக்ரிமெண்ட், 10வது மாதம் லாஸ்ட்டில் தான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருக்கு. அந்த கான்ட்ராக்டருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள அக்ரிமெண்ட் முடிஞ்சது 10வது மாதம் முடிஞ்சிச்சு. 114 கோடி ரூபா. இப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது ஜிஎஸ்டி என்ன பர்சன்டேஜ்ங்கிறது எங்களை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும். 18% ஜிஎஸ்டி போகிறது 98 கோடி 100 கோடி ரோடு வச்சுங்களேன். அது டெண்டர் வச்சாச்சு. ரோடு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிளான் போடுறதுக்கு இடம் சரியான இடம் கிடைக்காம இருந்துச்சு. கடைசியாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பிளான் இருக்கு, அந்த பிளான்லேயே இடம் அவங்களுக்கு கொடுத்து உடனடியாக ஏற்பாடு பண்ணி உடனடியாக ஆரம்பிக்கிறதுக்காக நான் அந்த வேலையை பார்த்துக்கணும். அவங்க ஃபவுண்டேஷன் ஒர்க்கெல்லாம் நான் ஆரம்பிச்சு ஒரு பிளான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாக்கா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்தம் டிசம்பர் மாதம், இப்போ நவம்பர் இன்னைக்கு 8 தேதி ஆகுது, டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள அதிகபட்சமாக டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள இந்த வேலையை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னாக்கா நம்ம எப்படி வேணாலும் பண்ணிடலாம். அடுத்தது இதில் வந்து எப்படியா எல்லாரும் சேர்ந்து வசூல் பண்ணி கூட பண்ணுவோம். பிளான்ட் நின்று இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஏன் பிளான்ல போட முடியாது? எங்கள்கிட்ட இருக்கிற மிஷினரியோட இது வேற, இதோட டெக்னாலஜி வேற. இப்போ இதை எடுத்துருக்கிறவங்க மதுரையிலேருந்து ஒரு கான்ட்ராக்டர் எடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் என் இடத்துலேயே கொஞ்சம் அவங்களுக்கு இடத்த கொடுத்து அந்த இடத்துல பிளான் போட்டு உடனடியாக வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக வேலையை ஆரம்பிச்சுவாங்க. பிளான்டே அரசியல் பண்ணால் தான் அந்த வேலையை ஆரம்பிக்க முடியும். ஏன்னா பெரிய ரோடுங்கிற வாசி அங்கே பிளான் ரெடியாக இருந்தால் தான். இப்போ 1 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா 1 கிலோமீட்டர் வந்து பேஸ் கோர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்ஸை போட்டு பிடி பண்ணிட்டு அடுத்த கிலோமீட்டருக்கு வரணும். கண்டினியூஸாக நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து வெட்டிங்ஸை போட்டு முடிச்சாங்கன்னா அப்படின்னு கூட நடக்கும். ஆனால் ஃப்ளோட் ஆகிடும். அதுக்கப்புறம் வண்டி ட்ராவல் போகவே முடியாது. அது மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை வந்துடும். அதனால அந்த வேலை மிக துரிதமாக நடந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் பேசுகிறப்ப சொன்னாங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்கிட்ட வந்து சொன்னாங்க எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து சொன்னாங்க இந்த உடம்புக்கு அந்த வந்து 90 தேவலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனு சொன்னாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். காரணமாக எதில் வந்தீங்கன்னா 2 வீலர் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து எனக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா. ஏன்னா வேலை வந்து அதுக்கு அவங்க சொல்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. அதனால அதை போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன். போய் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்பயும் கேட்குறேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எதில் வந்தீங்க? வந்தீங்களா? வாழவைக்கா ரோடா நட்டம் வேலை பார்த்துருக்காங்களா இல்லையா அந்த பள்ளத்துக்கு? இல்லை இப்போ இன்னைக்கு திரும்பவும் அவங்கள்ட்ட இப்பயும் கேட்குறேன். வாழவைக்கா ரோடா நட்டம் வேலை பார்த்துருக்காங்க. அந்த தண்ணி வழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி பிடிச்சி சைடில் ட்ரைனேஜ் மாதிரி பண்ணி அதுக்கு கிழக்கு இருக்கிற வாய்க்காலில் போய் வெளியே வச்சுருக்காங்க தண்ணியை. அந்த இதெல்லாம் நம்ம கடந்து நிற்கிறாங்க. அதுக்கு எதுக்குன்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு பண்ணாலுமே அது ஃப்ளோட் ஆகி போயிடும் அந்த மெட்டல். அதனால அவங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னா இந்த ரோடு போடுறப்ப இப்போ இருக்கிற ரோடு மேலே ரோடு போடுறது கிடையாது. இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு அந்த எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் எடுத்துட்டு அதுக்கு கீழே பேஸ் கோர்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே தான் அந்த ரோடு போடுவாங்க. அதனால தான் வந்து இந்த 1 மாதம் டைம் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக 10வது தேதிக்குள்ள 12ஆம் மாதம் டிசம்பர் 10க்குள்ள அந்த வேலை ஆரம்பிச்சிடும். அவங்க கண்டிப்பாக இல்லைன்னா அவங்கள விட மாட்டோம். அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உழவர் சந்தையை பற்றி பேசுனீங்க. இந்த காய்கறிகள்லாம் கொண்டாந்து வியாபாரிகள் நேரடியாக கொண்டாந்து விற்றா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி. உழவர் சந்தைக்கு வந்து அந்த பழைய பேருந்து நிலையத்தில் இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் இருந்த இடத்த அந்த ஏரியாவை பார்த்து அதுக்காக ஒதுக்கிக்கும்.
உழவர் சந்தை அந்த இடத்துல பண்ணாது. அதுக்கு அந்த இடத்த தேர்வு செஞ்சு அந்த அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த பொது மேடை ஒன்று கேட்டீங்க. எங்கே கேட்டீங்கன்னாக்கா அந்த இங்கே தாலை கருணாநிதி வடிவலாக இருந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் மால் கட்டணும்னு நீங்கள் டவுனுக்குள்ள ஒரு ஷாப்பிங் மால் வேணும்னு கேட்குறீங்க. அந்த டவுனுக்குள்ளேயே உள்ள ஒரு இடத்த வந்து பொது மேடைக்கு வேணும்னு கேட்குறீங்க. இது அந்த இடத்துல ஷாப்பிங் மால் வந்தால் பொருத்தமாக இருக்கும். அது நகராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வருவாயாகவும் இருக்கும். அந்த ஷாப்பிங் மால் வந்துச்சுன்னா எப்படி கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாரோட கோரிக்கை எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா பார்க்கிங் அந்த தெற்கு வீதியில் வந்தாலும் நிப்பாட்டம்ல வண்டி நிப்பாட்டம்ல கடை வீதியில் எந்த கடைக்கு பர்ச்சேஸ் வந்தாலும் நிப்பாட்ட முடியல, வண்டி நிப்பாட்ட முடியல. அதே மாதிரி இன்னொரு இது என்ன கேட்டீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் பைபாஸ்லேயே அது மாதிரியான நிலைமையெல்லாம் வந்துடுச்சு அப்படின்லாம் வருத்தமாக சொன்னீங்க. மற்ற ஊரோடு ஒப்பிட்டு அந்த குற்றச்சாட்டெல்லாம் பதிவு பண்ணீங்க. நான் ரவிகிட்ட என்ன கேட்குறேன், மற்ற ஊர்லாம் நம்ம ஒரு மால் கட்டுறப்ப கீழே பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து கட்டிருக்காங்க. திருவாரூரில் ஏதாவது ஒரு இடம் இருக்கா பார்க்கிங்கு வச்சு கட்டிக்கணுமா? அப்போ நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு தேவையா இல்லை. அதனால அதை நம்ம செய்யலை. பார்க்கிங் ஃபெசிலிட்டி வச்சு நம்ம பண்ணலை. அது என்னன்னா இப்போ இனி வரும் காலங்களில் வர பில்டிங் எல்லாமே கீழே பார்க்கிங் கொடுத்து பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் நமக்கு தீர்வுக்கு கிடைக்கும். அங்கே இப்போ நான் சொல்கிற தாலை வணிக வளாகம் இருக்கிற இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறது ஒரு ஷாப்பிங் மால் கட்டணும் அப்படிங்கிறத ஆனால் கோச்சோட என்ன அந்த இடத்துல இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மால் கட்டணும். அது வந்து எப்படின்னா 100% பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று முன்னாடியே கொடுத்துருக்கோம். அது பரிசீலனையில் இருக்குது. அது என்னங்கிறத அதை பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தால் நம்ம வேணா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மேடை ஏற்பாடு பண்ணலாம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பழைய மருத்துவமனையை வந்து ஒரு மருத்துவமனையாக பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. அடுத்தது அழகிரி இருக்கிற இடத்த ஒரு வித்தியாசமான முறையில் புதுமையான குடியிருப்பாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிப்காட் வேணும் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவிலியர் கல்லூரி இங்கே ஒன்று சிப்காட் ஒன்று வேணும்னு கேட்டீங்க. இந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் வந்து 10 கோரிக்கை கொடுக்க சொல்லி இப்போ தமிழக முதல்வர் அறிவிச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருக்கிறத ஓரளவு படிச்சிருக்கேன். இந்த 10 கோரிக்கை கொடுத்துருக்கு. நான் என்ன சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நீங்கள் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு வருவது மிக அவசியம். கடந்த 2010ஆம் ஆண்டு மண்ணில் மைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் அரசாணை வழங்கப்பட்ட செவிலியர் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்திலேயே அமைத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். 2010 மெடிக்கல் காலேஜ் ஜிஓ போட்டப்பே அந்த ஜிஓ போட்டாச்சு. மெடிக்கல் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்தது இதை பண்ணணும். பண்ணுறதுக்கான வாய்ப்பை தமிழக மக்கள் தலைவர் கலைஞருக்கு கொடுக்கல. 10 வருஷம் அதில் போயிடுச்சு. அதனால இப்போ அதை திரும்ப நான் கேட்டுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அந்த இது கேட்டுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாரூரின் மைய பகுதியில் உள்ள பழைய மருத்துவமனை கட்டிடம் உள்ள இடத்தில் புதிய கட்டிடம் கட்டி 100 படுக்கைகள் கொண்ட தாய்சேய் நல மருத்துவமனையாக எல்லாத்தையும் படிச்சிடலாம். அடுத்தது கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனையை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அதற்கு உரிய மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். 2வது இது. 3வது தான் திருவாரூர் வந்து தாய்சேய் மருத்துவமனைங்கிறது. 4வது கோரிக்கை என்னன்னா விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான வைக்கோல் மூலம் காகித அட்டை பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மள்ட்ட இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் மெட்ரிக் டன் வந்து ஒரு போகத்துக்கு வைக்கல் கிடைக்குது. ஆனால் அத்தனை வைக்கல் நம்ம எடுக்கிறோம்னா எடுக்கிறது இல்லை, வேஸ்டாகவே வயலே போகுது. அந்த வயலில் வைக்க வேஸ்டாக போகிறது என்ன ஆகுதுன்னா விவசாயிகளாக இருக்க எங்களுக்கு தெரியும். அந்த அந்த அடுத்தது நட்டம்னாக்கா பூவை அறுப்பது வைக்கலை எடுக்க முடியாமல் அதை அதுலேயே வச்சு உழுதுட்டு திரும்ப நாங்கள் தாளடி நட்டோம்னாக்கா அந்த பயிரை கலத்தி கொண்டாடுறது அவ்வளவு சிரமம். ஏன்னா அந்த வைக்கலை எடுக்கிற செலவுக்கு கூட அதில் பிரயோஜனம் இல்லை, அதை எடுக்க முடியல, ஆள் பற்றாக்குறைங்கிற வச்சு அப்படியே பண்ணிடணும். அதனால அந்த வைக்க வச்சு இந்த அட்டைப்பெட்டி தயாரிக்கிறதுக்கான இதை நான் சட்டமன்றத்திலேயே கோரிக்கையாக வச்சிருக்கிறேன்.
அந்த கோரிக்கையை போய் கொடுத்துருக்கேன், அந்த அட்டைப்படி தயாரிக்கணுங்கிறது. அடுத்தது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கரும்பு சர்க்கரை ஆலை அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு சூழ்நிலை. அது ஒரு. அடுத்தது கூத்தாநல்லூர் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும். பைபாஸ் கூத்தாநல்லூர் ரோடு கேட்டிருக்கேன், கூத்தாநல்லூர்ல. அடுத்தது இங்க தொழில் சம்பந்தமாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. விவசாயிகளின் விளைபொருளை மதிப்பு கூட்டும் வகையில் உணவு தொழில் பூங்கா அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்க வந்து நம்ம திருவாரூர்ல சிப்காட்டுக்கு கேட்டோம்னாக்கா 30 ஏக்கர் சொல்றாங்க. சிப்கோவுக்கு கேட்டோம்னாக்கா 30 ஏக்கர் கேட்கறாங்க. சிப்காட்டுக்கு 200 ஏக்கர் கேட்கறாங்க. ஆனா சிப்கோவுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னாக்கா சிப்கோ அந்த அளவுக்கு சரியா வருமா, இல்லை சிப்காட்டுக்கான வழி பார்ப்போம்னா சிப்காட்டுக்கு 200 ஏக்கர் இடம் எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த உணவு தொழில் பூங்கா அப்படிங்கிறத இதையும் நான் சட்டமன்றத்திலே கேட்டிருக்கேன். இந்த 10 கோரிக்கையிலையும் நான் அதை கொடுத்துருக்கேன். அது கிடைச்சிச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்மகிட்ட இங்கே உள்ளது வந்து விவசாயிகள் சார்ந்த ஒரு பகுதி. அதனால எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதில் வந்து இந்த உணவு தொழில் பூங்காங்கிறது அமைச்சோம்னாக்கா ஒரு அதுக்கு வந்து 200 ஏக்கர் இடம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது அமைச்சோம்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு, மிகப்பெரிய ஒரு மாற்றம் திருவாரூருக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றோன்னா ஒரு 500 மெகாவாட் வந்து சோலார் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்கா 500 ஏக்கர் நிலம் வேணும். நம்ம டெல்டாவை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா நிலம் வந்து இங்கே தரிசு நிலங்கள், அதாவது இன்னும் சொல்லணும்னா அரசு புறம்போக்கு நிலங்கள்ங்கிறது டெல்டா பகுதியில் மிக 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 குறைவு. மற்ற மாவட்டங்களோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப மற்ற மாவட்டங்கள் இருக்கிற 10% கூட இங்க அரசு புறம்போக்கு நிலங்கள் அப்படிங்கிறது இல்லை. அதனால 500 ஏக்கர் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு சஜஷன் சொல்ற மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேரோட கலந்து பேசிட்டு இருக்கிறோம்ல, நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்க. அதை உருவாக்கிட்டு நான் ஒரு சொல்லியிருந்தேன். 2021-22 ஆண்டில் கழக அரசு அறிவித்த சோலார் மின் திட்டத்தில் பொருட்செலவை குறைக்கும் விதமாக ஆறுகளில் தூண்கள் அமைத்து சோலார் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு. இதுக்குன்னு நம்ம தனியாக இடம் எடுக்க வேண்டாம். ஆற்றுல வந்து பயிர் போட்டு மாதிரி போட்டு போஸ்ட் போட்டு அதில் சோலார் பேனல் பண்ணோம்னாக்கா அந்த இடமும் நம்மளுக்கு தேவையில்லை, எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த செலவோட இது கம்மியாகவும் ஆகும். இடம் வாங்குற செலவோட இது கம்மியாகும். அடுத்தது நம்ம 2 பேரும் கொடாச்சேரி சம்பந்தமாக ஒரு கோரிக்கை இருக்குது. கொடாச்சேரி வெட்டாற்று பாலம் வந்து நம்மளுக்குன்னு அது பொதுவாக உள்ளதுதான். கொடாச்சேரி வெட்டாற்று பாலம் வந்து எங்கள் வரை உள்ள வெட்டாற்றில் அது நம்ம ரோட் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரே காடாக இருக்கு, ஆறு மோசமாக இருக்கு. அதை வந்து தூர்வாரணும் அப்படிங்கிறது. அடுத்தது நீங்கள் சொன்ன கோரிக்கை இது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நகர பகுதியில் வீடுகள் இல்லாதவர்களுக்கு மற்றும் குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கையை கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 இடம் சொல்லியிருக்காங்க. ஒன்று இங்கே உள்ள இடத்த வந்து அதாவது மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணோம், கலெக்டர் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணுறப்ப இந்த நீங்கள் சொல்கிற அழகிரி காலனியில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணலாம். இப்போ அங்கே வந்து 100 வீடு இருக்குன்னா அந்த 100 வீடு இருக்கிற இடத்த வச்சு நம்ம குறைந்தபட்சம் 500 வீடு பண்ணலாம். அதனால அந்த இடத்த இருக்கணும்னா அதில் உள்ள பிரச்சனை ஒன்று என்னன்னா ஒரு போர்ஷனாக எடுக்கிறோம்னா கூட ஒரு 1/3 ஏரியாவை எடுக்கிறோம் அப்படிங்கிற 1/4 ஏரியாவை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 25 வீடு இருக்கிற இடத்த எடுத்தோம்னா அப்போ எடுக்கிறப்ப அந்த 25 வீட்டில் உள்ளவங்களை குடி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு வாடகைக்கு வீடு தங்கிங்க அப்படின்னா அதில் உள்ள சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குது. அதனால அவங்கள கூப்பிட்டு கலந்து பேசி அதுக்கான ஃபண்டு இருக்குது, எது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மன்னிமந்தர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து முதல்ல வந்து ஒரு எடுத்துக்காட்டா இந்த முனிசிபல் இருக்கக்குள்ள அந்த குடியிருப்பு அமைச்சது. ஆதிதிராவிடர்கள் குடியிருப்புகள்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிராம பகுதிகளுக்கு தான் அந்த திட்டம் வந்துச்சு. தலைவர் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது மன்னிமந்தர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதுதான் மத்திய அரசு அந்த திட்டம் நல்ல திட்டம் எடுத்துக்கிட்டு தான் இந்த
திட்டம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை சாம்பிளுக்கு இங்கே தலைவர் பண்ணதில்ல, அந்த இடத்துலையே அது மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ அதை பற்றி நடவடிக்கைகள் இருந்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு அதை எதுக்காக இப்போ நான் அந்த கோரிக்கை 10 கோரிக்கை கொடுத்துருக்கேன். உங்களோட நீங்கள் என்னென்ன இப்போ இன்னைக்கு என்னென்ன கேட்டீங்களோ இதை நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த நீங்கள் சொன்ன 4 கோரிக்கைகளை நான் கொடுத்துருக்கேன். அதாவது பழைய மருத்துவமனை, புது அடுக்குமாடி கட்டிடம், சிப்காட்டு, அது மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அடுத்தது இந்த கமலாலயத்தில் வந்து நம்ம ஊரில் இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக இருக்குது போட்டு அதை பேசியாச்சு. அது ரொம்ப பெரிய பொருள் செலவு கிடையாது, குறைந்த அளவு செலவில் தான் செய்ய போகிறோம். அதனால அதை வந்து நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர்கிட்ட பேசிட்டு அதை நீங்கள் சுற்றுலாத்துறை மூலமாக இங்கே வந்து எப்படி பயணிகள் தங்குறதுக்கு பக்தர்கள் தங்கணுங்கிறத ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது 2 கொடுத்துருவோம். வெகு பிரிவில் அது 2ஐயும் பண்ணி கொடுத்துருவோம். இது இப்போ நம்ம கமலாலயத்தில் போட்டுருக்கோம். பக்தர்கள் தங்கிறதுக்கு திருவாரூர் வெளியூரில் இருக்கிற பக்தர்கள் தங்கிறதுக்கு ஒரு வசதி அதை பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற அதுக்கான ஏற்பாடு நடந்துருக்கு. அடுத்தது விளையாட்டு அரங்கத்தை பற்றி கேட்டீங்க. நம்மளோட ரொம்ப ஸ்டேடியம் இருக்குது, ஆனால் யாரும் போகிறதில்லை. விளையாட்டு அரங்கம் இருந்துச்சுன்னா நல்லா பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறத தவிர மிகப்பெரிய விளையாட்டு அரங்கம் இருக்குது. ஆனால் அந்த விளையாட்டு அரங்கத்தில் முழுமையாக அந்த விளையாட்டு அரங்கம் பயன்படுத்தப்படாதவங்க இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம தான் தவிர அது விளையாட்டு அரங்கம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டு மீன் மார்க்கெட்டை பற்றி பேசுறீங்க. நம்ம சப்ஜெக்டை பேசுனா ஆமாம், யார் யாரோட தேவைகள் என்னவோ அதான் பேசுகிறோம். சரி, நம்ம நிச்சயமாக அதை வந்து எப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உணர்வு எனக்கும் இருக்கும். மீன் மார்க்கெட்டுங்கிறப்ப கண்டிப்பாக அதை வெகு விரைவில் அதை வந்து ஒன்று நகராட்சி மூலமாகவோ இல்லைன்னா சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலையோ அதை பண்ணித்தராங்க அப்படின்னு. அடுத்தது இந்த மாடுகள் சம்மந்தமாக சொல்லியிருந்தீங்க. அது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட கலந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஒரு போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா நாய் வந்து தொழில் ஜாஸ்தியாக இருக்குங்கிற ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. அது 2ஐயும் பற்றி பேசிக்கிறோம். அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முடிவு தெரியும். ஆனால் இப்போ அதில் உள்ள ப்ராக்டிகல் என்னன்னு கேட்டீங்கன்னா நாயை பிடிச்சிருந்தாலும் சரி, மாட்டை பிடிச்சிருந்தாலும் சரி, ப்ளூ கிராஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அந்த பாதிப்பு இருக்குது. அது இல்லாமல் பண்ணுறதுனால வழிவகை என்னங்கிறத நம்ம ஒரு இது கலெக்டர் சொல்லி அதை பண்ணிட்டு இருக்கோம். அதை வெகு விரைவில் பண்ணிடுவோம். அந்த மாவட்ட மூலம் கேட்டிருந்தீங்க. அதில் வந்து அந்த சாலை வசதி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு அது வந்து இன்னும் சொல்லணும்னா அது கேட்டது வந்து முதல்ல கல்வி அமைச்சர் அழைச்சிட்டு வந்து அந்த இடத்த காமிச்சு அதை இதெல்லாம் சொன்னோம். அதில் வந்து சில சின்ன ப்ராக்டிகல் வில்லேஜ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம விட்டால் பேச முடியாதுங்க. அதை சரி பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அதுக்கு அந்த லைப்ரரி ஃபண்டுங்கிறது நிறைய இருக்குது. அதுலேயும் ஃபண்டு பிரச்சனையும் கிடையாது, வேறு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை சரி பண்ணி போது உடனடியாக அதை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் உத்தரவாதமாக சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூரை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் வயசில் மூத்தவங்க இந்த ஊரில் உள்ள ஆரம்பத்திலேருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். திருவாரூர் 2 பகுதியாக இருக்கும். ஓடம்போக்கிக்கு வடக்கு பகுதி ஒன்று, ஓடம்போக்கிக்கு தெற்கு பகுதி ஒன்று. இந்த பக்கம் விஜயபுரம், இது வந்து கமர்ஷியல் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ரெசிடென்ஷியல் ஏரியாங்கிற மாதிரி இருக்கும். இந்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கமலாமியா பேங்க், இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு லட்சுமணா பேங்க், அது மாதிரிலாம் கூட கோஆபரேட்டிவ் பேங்க்ல கூட அந்த மாதிரி இருக்குது நம்ம ஊரில். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ வசதிங்கிற பிரச்சனை இங்கே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று விஜயபுரம் இந்த உடம்புக்கு தெற்கு பகுதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்னாசுந்தரிங்கிறது இருக்குது. வடக்கு பகுதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொடியாபாளையம் பிஎஸ்சி இருக்குது. இது 2க்கும் நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் பண்ணிட்டோம்னாக்கா நான் சொல்கிறது நான் கேட்டிருக்க கோரிக்கையில் உள்ளது இந்த தாய் சேய் மேலே விடுதிங்கிற மாதிரி உள்ளது கொண்டாடணும்னா நம்ம திருவாரூரை பொறுத்தவரை மருத்துவமனை பிரச்சனை அப்படிங்கிறது அறவே இருக்காது. அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த புகைப்பட கலைஞர்கள் நல வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறத சொன்னால் பேசணும்னு இருக்காங்க. நான் அதை வந்து அமைச்சர்கிட்ட பேசி எந்த அளவுக்கு அவர் எப்படி பண்ண முடியும் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட கலந்து பேசிக்கலாம். அதுக்கான சொல்கிறேன் அப்படிங்கிறத சலவை தொழிலாளர்கள் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து
கொடுத்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்ததா சொல்கிறாங்க. இப்போ அதில் சில வசதிகள் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலே பண்ணுறதுக்கான ஏற்பாடு. ஏன்னா நான்லாம் வந்து விளையாடமாக வெளில போனால் உங்கள் தேவையில் தான் போகணும் அப்படிங்கிறப்போ உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அதை பண்ணி கொடுத்ததான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அண்ணன் பேசுகிறப்ப சொன்னாங்க கொடாதுகுளம் சுகசுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை அரசு பள்ளியாக மாற்றணும்னு. அதுக்கான கோரிக்கைகள்லாம் நம்ம வந்து கையெழுத்து இயக்கம் ஒன்று நடத்தி அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அப்படி அதை மாற்ற முடியலனாலும் திருவாரூரில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி என்கிட்ட சொல்லப்போனா என்கிட்ட வலியுறுத்தி இருக்காங்க அதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான இடமும் பார்த்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இடமும் இப்போ நானும் ஒரு இடத்த சொன்னோம்னா அதில் சில சிக்கல்லாம் வரும். அதனால் நான் இடத்த சொல்லலை. ஒரு இடமும் கிட்டத்தட்ட நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்து இது முடியலன்னா அதை மாதிரி பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்பு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் கேட்டுருக்கேன். மடப்புறம் பாலம் சொல்லியிருந்தாங்க. மடப்புறம் பாலத்தை பொறுத்தவரை டெண்டர் வச்சு முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கு. மடப்புறம் பாலத்தை பொறுத்தவரை ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக வேலை பார்க்க முடியாது. அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. 100% அது வந்து டெண்டர் முடிஞ்சதுனால வர கோடையில் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே வருஷத்தில் முடிக்கிற மாதிரி பண்ணுறோம். ஒரு பொதுவாக பாலங்கள் வந்து 2 வருஷம் டைம் எடுத்துவாங்க. இது ரொம்ப நம்மளோட அவசிய தேவை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த பாலத்தை இந்த வர கோடையில் அந்த ஜூனில் தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சிட அளவுக்கு நம்ம அதை பண்ணி அந்த வடப்புறம் பாலத்தை சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற உத்தரவாதம். அடுத்தது இந்த பழைய மார்க்கெட்டில் வந்து குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, மழைநீர் வடிகால் இது 3 வேணும்னு கேட்டீங்க. டோட்டலாகவே வந்து இந்த நம்ம ரோட்டில் வந்து ட்ரைனேஜ் போட சொல்லியாச்சு. அந்த ட்ரைனேஜ் வந்து எந்த அளவுக்கு விரிவுபடுத்தணுமோ அந்த வடிகாலை வந்து விரிவுபடுத்த முடியுமோ விரிவுபடுத்துவோம். அடுத்தது வந்து பேசுகிறப்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதாவது வெளியில் ரோப் அடித்தோம், அதெல்லாம் தாண்டி வந்தாங்க. இப்போ வந்து ட்ரைனேஜ் போட்டாச்சு, அதனால் வெளில வர முடியாதுன்னு. ட்ரைனேஜ் வந்து ரோடை விட கொஞ்சம் ஹைட் கூட இருக்குது பிளாட்ஃபார்மு. அது சௌகரியமாக இருக்கும் உட்கார்றதுக்கு, வெளியே கையாக்கலாம் அப்படின்னு தயவு செய்து முடிவு பண்ணிடாதீங்க. அது உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த தருணத்தில் நான் அதை சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடிநீருங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேங்கே அங்கே தான் இருக்குது. டேங்கே அந்த ஏரியா சந்தப்பட்டியில் இருக்குது. அங்கேருந்து பழைய மார்க்கெட்டுக்கு போகிறது ஒன்றும் பெரிய தூரம் கிடையாது. வாங்கி எடுத்து பண்ணி தர சொல்லிடுறேன். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செயலாளர் பேசுகிறப்ப சொன்னாங்க ஒரு ப்ரெஸ்ஸு போடுங்க அப்படின்னு. அது நான் என்ன கேட்குறேன், ப்ரெஸ்ஸு போடுறது பிரச்சனை இல்லை, போடலாம். ஆனால் ஒரு மேம்பாலம் போடணும்னாக்கா நம்ம எவ்வளோ இடம் எடுக்க வேண்டியதா அதை யோசிக்க. இடம் எடுக்கிறப்ப வந்து இடம் கொடுக்குறவங்க எவ்வளோ சந்தேகம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 50 அடி இடம் இருக்குது அப்படின்னாக்கா அதில் போய் நம்ம 40 அடியை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா 10 அடி வச்சுட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து இந்த 10 அடி எங்களுக்கு தேவையில்லைன்னா அதுக்கு அவங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் அடுத்தது கைட்லைன் வேல்யூ வேணும்னா மார்க்கெட் வேல்யூ வேணும்னா அது நமக்கு நல்லா தெரியும். கவர்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கைட்லைன் வேல்யூவோட கூடுதலாக ஒரு பங்கு கொடுப்பாங்க. 1000 ரூபா கைட்லைன் வேல்யூனா 2000 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் இது நம்மளுக்கு வந்து நிச்சயமாக அது சாத்தியப்படாது. பல்வேறு பிரச்சனைகள் வரும். அந்த ஒரு மேம்பாலம் அமைக்கிறதுனா அது அவ்வளோ பிரச்சனை வரும். ஆனால் இப்போதைக்கு நம்ம ப்ரொபோசலில் இருக்கிறது ரிங் ரோடு இருக்குது. ரிங் ரோடுக்கு இடம் வந்து எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. பணமும் 60% பணமும் செட்டில் பண்ணியாச்சு. அந்த ரிங் ரோடுங்கிறது இப்போ நம்ம வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் வரைக்கும் வந்துருக்கு. இப்படியே வந்து நாகப்பட்டினம் நம்ம இதுலேருந்து ஆரம்பிச்சு காட்டூர் வழியாக தேவாரம் வழி அந்த இதில் வந்துருக்கு. அதே மாதிரி இப்போ வர புது ரோடுங்கிறது டவுனுக்குள்ளே வராமல் நீங்கள் ப்ளஸ் போடாமையே விட்டுக்கிட்டீங்கன்னா வெளியே போயிடுது. அதனால ஃபியூச்சர்ல தேவைன்னா ஒரு ப்ளஸ் போடுவோம். இப்போதைக்கு அந்த ப்ளஸ் இல்லாம அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வந்து அவுட்டர்ல போயிட்டு பைபாஸ் போயிடுது. அதனால அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க யாராவது சொல்லிட்டு மரங்களாவது மாதிரி அவரு சொன்னது ப்ளஸ்ன்னு அடையாளம் சொன்னது, அவர் காசுன்னா சொன்னாரு. அவங்க சொன்னா நீங்க ப்ளஸ் போட சொன்னீங்கன்னா அவங்க ஓன்
போட்டுருக்காங்க. அதனால அது இது ரெண்டுமே கிடையாதுங்க. ப்ளஸ்ஸும் கிடையாது, ஓமும் கிடையாதுங்க. இன்னும் சொல்லப்போனா ஆஃப் ரோடு இப்படி வர்றது என்ன பேசுறது தான் வருது. ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அதனால அது மாதிரியான ஒரு நம்ம அது இயற்கையாகவே நமக்கு இந்த ப்ளஸ் தேவையில்லாத அளவுக்கு நம்ம அந்த பைபாஸ்லாம் பண்ணிட்டோம். அதனால அந்த இது அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லிட்டு மண்ணின் மனித முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து 71 ஆட்சி பொறுப்பு வந்தார். அதாவது 69 பேரவைக்கு அண்ணாவது புரட்சி முடிச்சிட்டாங்க. 71 அவங்க எடுத்துக்கிட்டது எப்படின்னா இணைப்பு பாலங்கள். ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு பாலிசியா எடுத்துக்கிட்டது இணைப்பு பாலங்கள். எவ்வளவு பாலம் அந்த இணைப்பு பாலங்கள் போட முடியுமோ 71 76 அந்த ஆட்சி காலத்துல மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் அந்த பாலங்கள் போட்டாங்க. உண்டாலையா வடக்கு ஒரு டாய்லெட் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தான் அது வேணும் டாய்லெட் போட்டுருக்கோங்க. அது அதுக்கு முன்னாடி பண்ணுவோம். அது ரெடி பண்ணிடுவோம். ஃபண்டு இருக்கு. நான் உண்மையை சொல்றேன் கேளுங்க. ஒரு 35 லட்சம் ரூபாய் பக்கத்துக்கு போய் டாய்லெட் போடுவோம் போனாங்க. இங்கே பண்ணாதீங்க வேண்டாம், அங்கே பண்ணாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலை ஆரம்பிக்க முடியாமே உண்மையை சொல்றேன். அது மாதிரி இருக்கு. எங்க வடக்கு பொறுத்தவரை வடக்கு இதில் நீங்கள் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பயன்படுற அளவுக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணிடுவோம். இங்கே இதுலையும் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஒரு பிசினஸ்ல இருக்கிற நம்ம ஒரு பெண்கள் வேலைக்கு இருக்கிற நம்ம அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்ப பேசுறேன். நான் ஏன் லேபர் ஆகுதுரா நான் அதெல்லாம் பேசலாம். அது மாதிரிலாம் பேசவே மாட்டேன். அதனால அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத பண்ணித்தரேன். இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணித்தரேன். கிட்டத்தட்ட நீங்க பேசுறப்போ சொன்ன கோரிக்கைகளை நான் குறிச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். இதை நீங்க அங்க ஒரு பண்டு வச்சிருக்கேன். அதுல என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து நிச்சயமா 100% முடிஞ்ச பணிகளும் நம்ம ஆரம்பிக்க வேண்டிய பணிகளும் தான் இருக்கு. இதுல வந்து புதுசா நீங்க கேட்டதுல எதுவுமே புதுசா ஒன்றும் செய்ய முடியாத தீர்க்க முடியாத பிரச்சனைகள் மாதிரி எதுவுமே இல்லை. நான் எல்லாத்தையும் ஒன்னொன்னையுமே படிச்சு நான் உங்கள்கிட்ட அதனால சொல்லிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.